இன்றைக்கு நான் பார்க்க போறது மின்காந்தவியல். மின்காந்தவியல் என்ற செக்ஷனை பார்க்க போறோம். லாஸ்ட்ல நான் பார்த்தது காந்தங்களை பத்தி. காந்தங்கள் என்ன, காந்தங்கள் எத்தனை வகைப்படும்? காந்தங்கள் மொத்தமாக 2 வகை. சரியா? ஒன்று நிலையான காந்தங்கள், அடுத்தது மின்காந்தங்கள். அப்ப நிலையான காந்தங்களுக்கும் மின்காந்தங்களுக்கும் இடையில் உள்ள பிரதான வேறுபாடாக நாங்க பார்த்தது, நிலையான காந்தங்களுடைய காந்த இயல்பு தொடர்ச்சியாக நீடித்து நிற்க கூடியது. சரியா? அது உடைந்தால் அல்லது பல வருடங்களாக, அதாவது நீண்ட காலத்துக்கு பிறகுதான் என்ன நடக்கும், காந்த இயல்பு கொஞ்சம் குறையும். சரியா? ஆனால் மின்காந்தங்கள் எப்படிப்பட்டவை என்றால், அதுக்கு மின்னோட்டம் பெறப்பட்ட சந்தர்ப்பங்கள் அது காந்த இயல்பை பெறும். மின்னோட்டம் துண்டிக்கப்பட்டா என்ன நடக்கும்? காந்த இயல்பு அற்று போகும். ஆகவே தற்காலிகமாக காந்த இயல்பை பெறுபவை மின்காந்தங்கள். உங்களோட பாடம் பிரதானமாக மின்காந்தங்களை மையமாக வச்சுதான் இருக்குது இந்த பாடம். அப்ப மின்காந்தங்கள்ல இன்னைக்கு நான் படிக்க போறது மின்காந்தவியல். சரியா? மின்காந்தவியல். மின்காந்தம் நான் இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னதான் என்னது, என்ன செய்யணும்? மின்காந்தம் ஒன்று உருவாக வேண்டுமாக இருந்தால் மின்காந்தங்களுக்கு மின்னோட்டம் ஒன்றை வழங்கணும். மின்காந்தங்கள் மின்னோட்டத்தை பெற்றுதான் என்ன நடக்கும்? காந்த இயல்பை பெறும். சரியா? மின்காந்தங்கள் மின்னோட்டத்தை பெற்று காந்த இயல்பை பெறும். ஏதாவதுன்னா அன்மியூட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதுன்னா. நாங்க இந்த மின்காந்தங்கள் எப்படி உருவாகுறேன்னு பார்த்த நேரம், மின்னோட்டம் இருந்தா தான் என்ன நடக்கும்? மின்காந்தம் உருவாகும். அப்ப இங்க ஒரு எளிய சுற்றொண்டு இருக்குது, எப்படி மின்காந்தம் ஒன்று உருவாகுறன்றதுக்கு. சரியா? இதுல பிரதானமா என்னன்னா, மின்னோட்டத்தின் மூலமாகத்தான் மின்காந்தம் ஒன்று உருவாகுற என்றதால மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய கடத்திகளாலதான் மின்காந்தமாக தொழிற்பட முடியும். சரியா? மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய கடத்திகளால் தான் என்ன செய்யலாம்? காந்தமாக மாறலாம், மின்காந்தமாக மாறலாம். அப்ப அதுல முதலாவது நீங்க பாக்குறது நேரிய கடத்தி உண்டு. நீங்க முதலாவது பாக்குறது நேரிய கடத்தி. சரியா? நேரிய கடத்தில நீங்க பார்த்தா விளங்கு, இது ஒரு செப்பு கம்பி. என்ன, நீங்க ஒரு செப்பு கம்பி ஒன்று சுற்றினூடாக இணைத்தல் உங்களுக்கு தெரியும் உலோகங்கள் மின்னை கடத்தும். சரியா? ஆகவே இங்க +2- மின்னோட்டம் பாய போகுது. +2- மின்னோட்டம் பாய போகுது நேர்ல இருந்து மறைக்கு. பாயிற நேரம் நீங்க ஒரு திசை காட்டி அருகில வைத்திருந்தால் கடத்தியினூடாக இந்த மின்னோட்டம் பாயும் சந்தர்ப்பத்துல உங்களுக்கு திசை காட்டில ஒரு திரும்பல அவதானிக்கலும். சரியா? கடத்தியினூடாக மின்னோட்டம் பாயும் போது திசை காட்டில திரும்பல் ஏற்படும். சரியா? எப்ப திசை காட்டியின் திரும்பல்ல செல்வாக்கு செலுத்துற 2 விஷயங்கள்ல நாங்க பார்த்த உண்டு. திசை காட்டி கண்மேல ஒரு காந்தம் வரணும், இல்லைன்னா திசை காட்டி கண்மேல ஒரு இரும்பு. சரியா? அல்லது ஏற்றம் கொண்ட ஏதாவது ஒரு பொருள் வந்தா திசை காட்டிட காந்த புலத்துல பாதிப்பு ஏற்படுறதால திசை காட்டி திரும்பலை காட்டும். சரியா? அப்ப இங்க சும்மா கடத்தினூடாக மின்னோட்டம் பாயிற நேரமே திசை காட்டி திரும்பல காட்டுறதாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கணும்? திசை காட்டி கிட்ட ஒரு காந்த புலம் உருவாகி இருக்கணும். திசை காட்டி கண்மேல ஒரு காந்த புலம் உருவாகி இருக்கணும். அப்ப எங்களுக்கு இதுல இருந்து விளங்குற என்ன, திசை காட்டி திரும்புறது அவ்வளவுதான் எங்கட அவதானம். திசை காட்டி திரும்பல் அடைகிறது தான் அவதானம். திரும்பலினூடாக எங்களுக்கு செல்லும் இந்த மின்னோட்டம் செல்லும் இந்த கடத்தி கண்மேல ஏதோ ஒரு காந்தப்புலம் உருவாகி இருக்குது. சரியா? இதை எங்களுக்கு இன்னொரு இடத்துல பார்க்கலும் எப்படின்னா, இது நான் மின்காந்தம் என்ற விஷயம், மின்காந்தம் என்றால் என்னன்னு பாக்குற நேரமும் சொல்லி தந்தேன். ஒரு மென்னிரும்ப சுத்தி என்ன செய்யணும்? ஒரு செப்பு கம்பியோ ஏதாவது ஒரு கம்பி ஒன்றை நீங்க சுத்துற நேரம், ஒரு கடத்தி பதார்த்தத்தால சுத்துற நேரம், சரியா, அந்த ஆணிக்கு என்ன நடக்கும்? ஒரு காந்த இயல்பு பெறப்படும். ஆணி காந்தமாக மாறும். எப்ப? தற்காலிகமாக இந்த மின்னோட்டம் செல்லும் வரை மட்டும் ஆணி காந்தமாக தொழிற்படும். சரியா? ஆகவே இங்கே என்னது, கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் பாயும் போது இந்த பேப்பர் கிளிப்ஸ் எல்லாம் பின்னெல்லாம் என்ன செய்யும்? கவர்ல தான் எங்களுக்கு அவதானிக்கணும். இதுவும் என்னது, மின்காந்தம், அதாவது இதை சூழ ஏதோ ஒரு காந்த இயல்பு உருவாகி இருக்குது என்றத
எங்களுக்கு பாக்குறதுக்கான ஒரு உதாரணம் தான். சரியா? இத பத்தி சொன்னவர் தான். அதாவது இப்படி காந்தம் ஒரு கடத்தி ஒன்றின் ஊடாக மின்னோட்டம் ஒன்று பாயிற நேரம் இப்படியான ஒரு காந்தப்புலம் உருவாகுது என்றதை சொன்னவர் தான் ஹான்ஸ் கிறிஸ்டின் என்பவர். சரியா? ஹான்ஸ் கிறிஸ்டின் எசட் என்பவர் 1800 சொத்தங்கள் என்ன செஞ்சிருக்கார், இவர் அவதானிச்சிருக்கார். மின்னோட்டம் ஒன்று பாயும் போது கடத்தி ஒன்று சூழ காந்தப்புலம் உருவாகுது. நாங்க இத எசட் என்றது தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஓஸ்டட் என்று பேர் வரும். அவருடைய பரிசோதனை என்றே ஒன்று நாங்க பார்ப்போம். சரியா? இதுல என்ன விஷயம் என்றால், இவர் அவதானிச்சது வந்து உண்மையிலே கடத்தி கண்மையில இவர் எதையும் கவர்றது அவதானிக்கல. ஒரு திசைகாட்டி ஒன்றோட திரும்பலத்தான் அவதானிச்சார். திசைகாட்டி ஒன்று திரும்பல் அடைகிறத அவதானிச்சார். இவர் அவதானித்த இந்த பிராக்டிக்கலை நாங்க சொல்றது வந்து ஓஸ்டடின் அல்லது எசட்டின் பரிசோதனை என்று சொல்றார். சரியா? இவர் அவதானிச்சு இவர் இந்த திசைகாட்டியின் திரும்பல் அவதானித்தது மூலமாகத்தான் இவர் சொன்னது. அப்ப அந்த கடத்தி கூடாக ஏதோ ஒரு காந்தப்புலம் உருவாக இருக்கணும், அதாலதான் திசைகாட்டி திரும்பல் அடைந்த என்றதை இவர் முன் வச்சார். அதாவது ஹான்ஸ் கிறிஸ்டின் எசட் என்பவர். இந்த பிராக்டிக்கலை பார்த்தா நாங்க இதுதான் அவர் அவதானிச்சதை நாங்க பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்தால், சரியா, ஒரு திசைகாட்டி ஒன்று இருக்குது. இதுல சிவப்பு நிறம் வடமுனை, அடுத்தது தென்முனை, வடமுனை தென்முனை. சரியா? ஓகே. இதுக்கு கிட்ட ஒரு காந்தத்தை கொண்டு வந்தா உங்களுக்கு தெரியும், காந்தத்தை அருகில கொண்டு வந்தா திசைகாட்டி என்ன நடக்கும், திருப்பலை காட்டும். சரியா? காந்தத்துக்கு காந்தப்புலம் ஒன்று இருந்தால்தான் திசைகாட்டி திரும்பலை காட்டும். இது இதுக்கு முதல் பிராக்டிக்கலே நாங்க பார்த்தேன். இதை இவர் என்ன செஞ்சாருண்டா, ஒரு மின்கலத்தையும் ஒரு வயரண்டு, இங்க இப்ப கடத்தி யாரு, நான் புறம்பா ஒரு கடத்தியை பயன்படுத்தி, இங்க கடத்தி வந்து எங்கட வயர், ஏன்னா வயருக்குள்ள என்ன இருக்குது, செப்பு கம்பி இருக்குது. சரியா? வயர் வந்து கடத்தி பதார்த்தம், அதனாலதான் மின்னோட்டம் ஓடுது. வெளியால காவலிதான் அந்த உரை, உள்ளுக்கு உள்ளது வந்து கடத்தி பதார்த்தம் செப்பு கம்பி. அப்ப அந்த செப்பு கம்பிய வச்சு பாருங்க, இங்க வந்து ஒன்று அவதானிங்க, இங்க திசைகாட்டிய வச்சிருக்கிறது வந்து செப்பு கம்பிக்கு கீழாக, அது அவதானிங்க. நீங்க திசைகாட்டிக்கு மேலதான் இந்த வயர் போகுது. ஓகே. இப்ப என்ன செய்ய போறாருன்னா, நேர்மறை முடிவிடங்களை தொடுத்து கொஞ்சம் நீங்க ஓகே தொடுத்தா என்ன நடக்குது, இது காட்டி திரும்பலை காட்டுது. நான் திரும்ப போடுறேன். நேர்மறை முடிவிடங்களை தொடுத்த நேரம் இந்த காட்டி நேரம் இருக்கிறது, எந்த திசைக்கு திரும்புது, இந்த பக்கமா திரும்பி இருக்குது, இந்த பக்கமா திரும்பி இருக்கு. அதே நேரம் மின்னோட்டம் எந்த திசையில ஓடுது, வயர்ல நேர்ல இருந்து மறைக்கு. மின்னோட்டம் ஓடுறது நேர்ல இருந்து மறைக்கு, அதே திசையில யார திரும்பிக்கிற, காட்டி, திசை காட்டியின் காட்டி திரும்பி இருக்கிறதும் அதே திசை, மின்னோட்டம் போன திசையிலேயே. சரியா? இது எந்த சந்தர்ப்பம், திசை காட்டிக்கு மேலாக கடத்தி உள்ள சந்தர்ப்பம். கடத்தி இருக்கிறது திசை காட்டிக்கு மேல. சரியா? அதையும் நான் திரும்ப சொல்லுவேன். இந்த பிராக்டிக்கலா கொஞ்சம் அவதானிங்க. எந்த திசையில, அதாவது திசை காட்டிக்கு மேலேயா கீழாகவா இந்த கடத்தி வைத்திருக்கிறது என்றதையும் நீங்க அவதானிங்க. அப்ப இந்த பக்கமாக இருக்குது, காட்டி இந்த பக்கமா திரும்பி இருக்குது. ஓகே, சரி. இப்ப அடுத்ததாக என்ன செய்ய போற, மின்கலந்த முடிவிடங்களை மாத்தி தொடுக்க போற. ஆகவே மின்னோட்டத்தின் திசையை நீங்க இப்ப மாத்த போற, பிளஸ் மைனஸ் நீங்க இப்ப மாத்த போறீங்க. அப்ப மின்னோட்டத்தின் திசையைத்தான் மாத்துறீங்க. இன்னமும் திசை காட்டிக்கு மேலாகத்தான் என்னது, கடத்தி இருக்கிறது, கடத்தி இருக்கிறது திசை காட்டிக்கு மேலா. இப்ப என்ன அவதானம், மின்னோட்டம் போறது இந்த திசை, இந்த சிவப்பு கலர் அரவோல காட்டுறது வந்து அம்புக்குறி மின்னோட்டத்தின் திசை. சரியா? எங்க திரும்புது, காட்டிட திரும்பல் திசையும் என்னது, மின்னோட்டம் எந்த திசையால வருதோ அதே திசைக்கு திரும்புது. ஏன் இப்படி நடக்குதா இருக்கு. சரியா? காட்டியின் திசையிலே இதுவும் திரும்புது. பாருங்க, இங்கல மின்னோட்டம் இப்படி வச்சா காட்டியின் திசை மின்னோட்டத்தின் திசை. முடிவிடங்களை மாற்றி தொடுத்து மின்னோட்டத்தின் திசையை மாத்தினாலும் காட்டியின் திரும்பல் வந்து மின்னோட்டத்தின் திசையிலேயே இருக்குது. சரி, இதைத்தான் யார் அவதானிச்ச, அந்த ஹான்ஸ் கிறிஸ்டின் ஓஸ்டர் என்பவர் அவதானிச்சது இதைத்தான். சரியா? இதை நீங்க பாத்தீங்கன்னா
இந்த பிராக்டிகல் இப்ப காட்டின வீடியோல செஞ்சு உங்களுக்கு செயற்பாடு 13.2 உங்களோட புக்ல அந்த அந்த செயற்பாடு தான் இது செய்யறது. இதுல பாத்தீங்கன்னா காட்டிக்கு மேலாக கடத்திய வச்சுதான் 2 நிலைகள்லயும் நீங்க அவதானிச்சது. நன்றாக அவதானிக்கணும். காட்டிக்கு மேலாக, சரியா? இத எங்களுக்கு செய்யல காட்டிக்கு கீழாக வச்சு, சரியா? இதே பிராக்டிக்கல எங்களுக்கு காட்டிக்கு கீழாக வச்சு செய்யலும். காட்டிக்கு கீழாக வச்சு செஞ்ச வாரமாய நான் இந்த வரைபடம் மூலமா காட்டிருக்கேன், சரியா? இந்த பிராக்டிக்கலை செய்யற நேரம் இங்க பாருங்க, மேல் இருக்கிறது வந்து இந்த இடப்பக்கமா இருக்கிற ரெண்டும் காட்டி மேல கடத்தி கீழ, சரியா? வலப்பக்கமா இருக்கிற 2 வரைபடமும் காட்டுறது காட்டி கீழாக உள்ள நிலை, கடத்தி மேலாக இருக்குது, சரியா? இப்ப என்னன்னா மின்னோட்டத்தை நாங்க மேல 2லயும் மின்னோட்டம் ஒரே மாதிரி, சரி? மின்னோட்டம் பாயும் திசையே நான் காட்டிருக்கேன் அம்புக்குறியால. இப்ப முதலாவது படத்தை பார்ப்போம், சரியா? நாங்க பிராக்டிகல்ல பார்த்தது வலது பக்கமா உள்ள படம் 2. எப்படி காட்டி கீழாக இருக்குது, கடத்தி மேலாக இருக்குது. நாங்க நேர் முடிவிடத்திலிருந்து மறை முடிவிடத்துக்கு மின்னோட்டம் போறது இந்த திசையை எடுத்தால் காட்டிட திருமல் திசை எந்த பக்கமாக இருந்துச்சு, அந்த மின்னோட்டம் போற அதே திசையில. அதே மாதிரி காட்டி கீழாக இருக்கிற நேரம் முடிவிடங்களை மாத்தி இணைத்து நீங்க பார்த்த நேரம் இப்ப மின்னோட்டத்தின் திசை என்னவா மாறிட்டு, அந்த ஏற்கனவே பார்த்தது எதிர் திசையாக மாறிட்டு. எதிர் திசையா மாறின நேரம் காட்டிட திரும்பல் எப்படி இருக்கணும், இந்த திருமல் இந்த பக்கம் அல்ல வரணும், எந்த பக்கம் வந்திருக்கணும், அடுத்த பக்கம் வரணும், சரியா? இந்த அம்புக்குறி இந்த பக்கமா வரணும், ஏன்னா நாங்க பிராக்டிக்கல்ல பார்த்தது அடுத்த பக்கம் வரணும், சரியா? அதே மாதிரி நீங்க காட்டிய திசை காட்டிய கடத்திக்கு மேல வைத்தாலும் என்ன பார்க்கலும், ஒன்றுக்கொண்டு எதிரான திசையில மாறுறத பார்க்கலும். இப்ப இப்படி வச்ச நேரம் இது திருமல் அடுத்த பக்கமா வரணும், எனக்கு இது பிழையாக இருக்குது, இந்த அம்புக்குறி 2 மாறி வரணும், சரியா? என்ன நடக்கும், நீங்க மேல வைத்தால் இது 2யும் ஒப்பிட்டு பாருங்க. இப்ப திசை காட்டி கீழ் இருக்குது, இங்க திசை காட்டி மேல் இருக்குது, சரியா? மேல் இருக்கிற நேரம் இப்ப மின்னோட்டம் எல்லாம் ஒரே திசை. இந்த மேல் இருக்கிற படம் 2யும் ஒப்பிட்டா மின்னோட்டம் 2மே ஒரே திசை. ஆனாலும் சரியா, நீங்க கடத்திக்கு கீழாக வைத்தால் ஒரு திசையிலையும் கடத்திக்கு மேலாக வைத்தால் இன்னொரு திசையிலையும் காட்டி திரும்பல காட்டும். அதே மாதிரி கீழையும் என்னது முடிவிடங்களை மாத்தி நீங்க மின்னோட்டத்தை மாத்தி வச்சாலும் என்னது காட்டி கீழ் இருக்கிறதா மேல் இருக்கிறதான்றதை வச்சு என்ன நடக்குது, திரும்பல் மாறுது. அப்ப உங்களுக்கு இங்க ஒன்று சொல்லலாம், ஏற்கனவே பார்த்த பிராக்டிக்கலை வச்சு எங்களுக்கு முடிவொன்று எடுக்கலாம், மின்னோட்டம் செல்லும் திசையிலேயே காட்டி திரும்பலை காட்டும் என்ற முடிவுக்கு வரையலாம். ஏன், காட்டிய நீங்க கடத்திக்கு மேலாக வைத்தா ஒரு மாதிரி, காட்டிய கடத்திக்கு கீழாக வைத்தா ஒரு மாதிரி என்று 2 முறையில நடக்குது, சரியா? அப்ப இதுல வந்து நீங்க விளங்கெடுக்கணும், காட்டி எந்த நிலையில் இருக்கிறது என்றதும் முக்கியம். அதே நேரம் இதுல வந்து இப்ப இந்த அம்புக்குறி வரணும், இந்த திசையில வந்திருக்கணும், சரியா? இந்த அம்புக்குறி இந்த திசையில, ஏன்னா நாங்க எங்களோட பிராக்டிக்கல்ல பார்த்த விஷயம் இது, சரியா? ஓகே, இப்ப இது விளங்குறதானே? அதாவது இதில் நீங்க விளங்கெடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன ஆகினா காட்டி இருக்கிற நிலை முக்கியம், மின்னோட்டம் இருக்கிற நிலையோட ஏதோ இந்த காட்டிட திசையிட திரும்பலுக்கு வந்து சம்பந்தம் இருக்குது. காட்டிட காந்தத்தின் திரும்பலுக்கும் மின்னோட்டத்தின் திசைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு இங்க பார்க்கலாம், சரி? சரியா? ஆவே இது நாங்க அந்த பிராக்டிக்கல் 13.2 செயற்பாட்டில இருந்து நாங்க எடுக்கிற முடிவு என்னது, மின்னோட்டம் செல்லும் கடத்தி ஒன்றை சூழ்ந்து காந்தப்புலம் உருவாகுது. மின்னோட்டம் செல்லும் கடத்தி ஒன்றை சூழ காந்தப்புலம் உருவாகுது, சரியா? அந்த உருவாகிற காந்தப்புலம் வந்து மின்னோட்டத்தில திசையில தங்கி இருக்கும், சரியா? 2 விஷயம் உங்களுக்கு, ஒன்றுதான் மின்னோட்டம் செல்லும் கடத்தி ஒன்றை சூழ காந்தப்புலம் உருவாகும். இந்த சூழ்ந்து காந்தப்புலம் உருவாகும் என்றதை நீங்க எதனூடாக இதாக்குற, சூழ்ந்து உருவாகும் என்றதை நீங்க காட்டிய நீங்க மேல வைக்கிற கீழே வைக்கிற என்ற செயற்பாட்டினால உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம்.
அதாவது காட்டியை நீங்க கடத்திக்கு கீழாக வைத்தாலும் ஏதோ ஒரு திரும்பலை காட்டும், காட்டிக்கு மேலாக வைத்தாலும் ஏதோ ஒரு திரும்பலை காட்டுது. சரியா? அதே நேரம் இந்த காட்டிட திசையிட திரும்பல் வந்து உங்களோட மின்னோட்டத்தின் திசையில தங்கியிருந்ததையும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருந்து. சரியா? கடத்தி ஊடாக போகும் மின்னோட்டத்துல தங்கி இருக்குது. அதே நேரம் அந்த கடத்தியை சூழத்தான் காந்தப்புலம் உருவாகும். இது உங்களுக்கு காட்டிய மேல வைத்தாலும் அல்லது காட்டிய கடத்திக்கு கீழாக வைத்தாலும் உருவாகுறன்றதிலிருந்து விளங்கெடுக்கலாம். சரியா? ஓகே. இப்ப இங்க இந்த படத்துல பாருங்க, இந்த படத்துல ஓகே டவுட் ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த படத்துல நான் காட்டிருக்கிறது வந்து இந்த பக்கமா இந்த சூளை உருவாகுறன்றது தான் காட்டிருக்கு. அதாவது வட்ட வடிவத்துல சூளை இருக்கும். இந்த கடத்திய சூளை காணப்படும். இதே காந்தப்புலம் என்றது உண்மையில 2Dயால் இரு பரிமாணம்ல முப்பரிமாணத்துல அது சுத்தியே காணப்படும். சரியா? டவுட் ஒன்று கேட்டதுக்கு திசை காட்டிய கீழே மேல வைக்கிறதுல இருந்து எப்படி மாறுறன்றத கொஞ்சம் விளங்கப்படுத்த சொல்லிக்கிறீங்க. நான் சொல்லித்தரேன் திரும்ப. எப்படி கீழே மேல மாறுறதுல இருந்து எப்படி நாங்க இத விளங்கெடுக்கிறது பார்ப்போம். சரியா? இதுக்கு படத்துல போனா இந்த படத்துல பாருங்க. சரியா? முதலாவது வந்து முதல் 2 படத்திலயும் பாருங்க 2 வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஒன்று முதலாவது படத்துல வந்து திசை காட்டி மேல இருக்குது, கடத்திக்கு மேலாக. 2வது படத்துல வந்து திசை காட்டி கடத்திக்கு கீழாக இருக்குது. ஒன்று மேலாக ஒன்று கீழாக. சரியா? இது மேல இருக்குது, இது கீழே இருக்குது. மேல இருக்குது, இது கீழே இருக்குது. அப்ப மேல இருக்கிறத பாக்குற நேரம் சரியா, மின்னோட்டம் போற திசை இப்படியாக இருந்தால், மின்னோட்டம் இப்படி போறதாக இருந்தால், இங்கே மின்னோட்டம் அதே திசை. இந்த முதல் 2 படத்தையும் வச்சு மட்டும் நான் இது காட்டுறேன். சரியா? மின்னோட்டம் அதே திசை. ஆனால் காட்டிட திரும்பல் இந்த திசையில இருக்குமா? இந்த திசை. இங்க மின்னோட்டம் போறது அதே திசை, ஆனால் காட்டியின் திரும்பல் எதிர்பக்கமா இருக்கும். சரியா? ஆனா காட்டி இருக்கிற இடம் வித்தியாசப்பட்ட கீழே. இதுல இருந்து உங்களுக்கு விளங்குற மின்னோட்டம் ஒரே திசையில போனாலும் காட்டிட திரும்பல் ஒரே திசையில இருந்திருந்தால் உங்களுக்கு என்ன செல்லும்? மின்னோட்டம் செல்லும் திசையிலேயே காட்டி திரும்பல் அடையும் என்ற முடிவுக்கு வரையலாம். ஆனா அது இங்க பொய்த்துட்டு. ஏன் பொய்யாகின? காட்டிய மேல வச்ச நேரம் ஒரு மாதிரி, கடத்துக்கு கீழே வச்ச நேரம் இன்னொரு மாதிரி தொழிற்படுது. காட்டிய மேல வச்ச நேரம் ஒரு மாதிரி, கீழே வச்ச நேரம் இன்னொரு மாதிரி தொழிற்படுது. சரியா? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கெடுக்கணும் என்ன, காட்டிய மேல வச்சு கீழே வச்சு அந்த டிஃபரெண்ட் இல்லாம உங்களுக்கு என்ன செய்யலும், காட்டி எந்த பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு திசை காட்டியில திரும்பல் ஏற்படுவதன் மூலம் இந்த கடத்தியை சூழதான் காந்தப்புலம் உருவாகிக்கிறது என்றதை அறிந்து கொள்ளலும். சரியா? விளங்கினாது? ஓகே. சரியா? இப்ப இதுல அதுதான் நாங்க முடிவுக்கு வந்தது. மின்னோட்டத்தின் திசையில் தங்கி இருக்கும். மின்னோட்டம் எந்த பக்கமா ஓடுறன்றதுல தங்கி இருக்குமே ஒழிய மின்னோட்டத்தின் திசைதான் காந்தப்புலத்தின் திசை என்றது சொல்லலாம். சரியா? அதே நேரம் இந்த படத்துல காட்டிருக்கிறது வந்து இந்த கடத்தியை சூழ உள்ள பிரதேசம் முழுக்கவுமே என்ன செய்யும்? காந்தப்புலம் உணரப்படும். இது எப்படி அறியலும் உங்களுக்கு? இந்த கடத்தியை சூழ எந்த இடத்துல நீங்க ஒரு இரும்பு துகள்களை போட்டிருந்தாலும் என்ன நடக்கும்? இந்த கடத்திய கிட்ட வந்து கவர்ந்து கொள்ளும், கடத்தில கவரப்படும். சரியா? ஓகே. ஓகே. இப்ப இதுல ஒரு கேள்வி. திசை காட்டி ஒன்றின் அருகில் காந்தம் ஒன்று கொண்டு வரப்படும் போது திசை காட்டி ஏன் திரும்பலை காட்டுகிறது? திசை காட்டிக்கு அருகில காந்தம் கொண்டு வந்து அவங்களுக்கு தெரியும் திசை காட்டி திரும்பலை காட்டும். சரியா? அதாலதான் ஒரு எங்கேயாலும் ஒரு மலை பிரதேசங்கள்ல நீங்க இருந்து திசை காட்டியால திசைய பார்க்குற நேரம் சம்டைம் திசை காட்டி வந்து தளம்பல் அடையும். அதாவது திசை காட்டி திரும்பல் வந்து ஒரு நிலையா இருக்காது. வளமையா எப்படி இருக்கணும்? திசை காட்டி எப்போதும் வடக்கு நோக்கியதாக இருக்கணும். ஆனால்
அது மாறுபடையிலும் நீங்க ஒரு அறியாத மலைப்பாங்கான பிரதேசங்கள் இருக்கிற நேரம். இதுக்கு காரணமாக இருக்கலும் இது அந்த மலையில் உள்ள பாறைகள் சில நேரங்கள்ல காந்தியல் கூடியதாக இருந்திருந்தால் திசை காட்டி திரும்பல காட்டும். அப்ப அப்படி ஏன் காட்டுது என்றதுதான் கேள்வி. சரியா? திசை காட்டி ஏன் அப்படி திரும்பல காட்டணும்? உங்களுக்கு தெரியும் என்னது? திசை காட்டிக்கர்களை காந்தம் கொண்டு வர நேரம் அந்த காந்தத்தால என்ன உருவாக்கப்படுது? காந்தப்புலம் ஒன்று உருவாக்கப்படுது. அந்த உருவாகுற காந்தப்புலம் எங்கட திசை காட்டிட திரும்பல செல்வாக்கு செலுத்துது. சரியா? அவை ஒரு காந்தத்துல காந்தத்தின் காந்தப்புலத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய 2 விஷயங்கள் உண்டு. இன்னொரு காந்தத்துல காந்தப்புலம், அடுத்தது இரும்பு. இன்னொரு காந்தத்தின் காந்தப்புலம் அல்லது இரும்பு போன்ற பதார்த்தங்கள். இந்த क्वेश्चनல இரும்புன்னு ஆன்சர். ஓகே, இந்த क्वेश्चनல ஆன்சர் என்னது? இரும்பு. இந்த क्वेश्चनல காந்தத்துக்கு பதிலாக இரும்பை கொண்டு வந்து அருகில வச்சண்டா எந்த அவதானம் என்று கேட்டா எப்படி வர ஆன்சர்? ஓகே, நல்ல கேள்வி. அதாவது இந்த கேள்வியிலேயே காந்தம் ஒன்றுக்கு பதிலா திசை காட்டி கண்மேல இரும்பு துண்டொன்றை கொண்டு வந்தால் திசை காட்டி திரும்பல் அடையும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், திசை காட்டி கண்மையில் இரும்பு கொண்டு வரப்படும் போது ஏற்படும் கவர்ச்சி விசையால திசை காட்டி திரும்பும் அப்படின்னு விட வரணும். திசை காட்டி கண்மையில் இரும்பு துண்டொன்றை கொண்டு வரும்போது திசை காட்டி திரும்பல் அடையும் ஏன் என்று கேள்வி வந்திருந்தால், இரும்பினால் இருப்பு கவரப்படுவதால ஏற்படும் கவர்ச்சி விசை காரணமாக திசை காட்டி திரும்பல் அடையும் என்று விட வரணும். சரியா? ஓகே, இப்ப இவ்வளவு நேரம் நான் பார்த்துட்டு இருந்த விஷயம் தான் என்னது? அதாவது கடத்தி ஒன்றுல மின்னோட்டம் பாயும் போது அந்த கடத்தியை சூழ என்ன நடக்குமா? மின்னோட்டம் பாய்ந்ததால ஒரு காந்தப்புலம் ஏற்படும். இந்த காந்தப்புலம் கடத்திக்கு ஒரு பக்கத்துல மட்டுமல்ல, அதை சூழவே இருக்கும். இந்த சூழ உள்ளது என்பது உங்களுக்கு ஒரு திசை காட்டிய அந்த கடத்தியை சூழ கொண்டு போறதன் மூலமாக இனங்காணில். நீங்க ஞாபகம் இவ்வளவு நேரமா பாக்குறது ஒரு நேரிய கடத்தி. நேரிய கடத்தியம். சரியா? அதை சூழ நேரிய கடத்தியிட இது மேல் இருந்து பாக்குற தோற்றமா இருந்தா, நடுவுல இருக்கிறது வந்து நேரிய கடத்தியாக இருந்திருந்தால் பாருங்க, மின்னோட்டம் பாயிற திசை மாறுற டைம்ல அந்த மின்னோட்டம் வந்து பாயிற நேரம் அதை சூழ வச்சிருக்கிற திசை காட்டிகளோட திரும்பலா அவதானிக்கிறது. அதை சூழ உள்ள திசை காட்டிகளோட திரும்பலா அவதானிக்கிறது. அதை இப்படி பார்த்தா இப்படி மின்னோட்டம் பாயிற டைம்ல காந்தப்புலம் உருவாகும். இங்கேயும் மின்னோட்டம் பாயிற டைம்ல இந்த கடத்தியில கரண்ட் இப்படி வரதா இருந்தா ஒரு அதை சூழ அந்த கடத்தி நெடுகையுமே என்ன செய்யும்? ஒரு காந்தப்புலம் உருவாகுது. இது நீங்க படிக்கிறது நேரிய கடத்தி ஒன்றை சூழ காந்தப்புலம் உருவாகும். சரியா? இப்ப இந்த படத்தை பாருங்களேன். இது ஒரு வளைந்த கடத்தி ஒன்று, வளையம் மாதிரியான ஒரு கடத்தி, வளையம் உண்டு. சரியா? இப்படி வளைவாக உள்ள வளையம் ஒன்றுல உங்களுக்கு பாடத்தில் உள்ளது நேரிய கடத்தின்றதுக்கு இப்ப வளைவாக இருக்கிற ஒரு கடத்தியை நாங்க உதாரணமா எடுப்போம். இந்த வளைவாக இருக்கிற கடத்தியில இப்ப நீங்க மின்னோட்டத்தை செலுத்துறீங்க. கீழே பாருங்க, பிளஸ் மைனஸ் மின்னோட்டம் செலுத்தப்படுது. மின்னோட்டம் இப்படி பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு மின்னோட்டம் ஓடுது. அப்ப உங்களுக்கு தெரியும், கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் பாய்ந்தால் என்ன உருவாகும்? மின்காந்த புலம் உருவாகும். ஆகவே மின்காந்த புலம் உருவாகுது. இந்த மின்காந்த புலத்திட வடிவத்தை பாருங்க இங்க உருவாகிறது. இது ரெண்டையும் உங்களுக்கு என்னவாக கருதலும்? சரி, இது ஒரு கிடையான தளத்தை வச்சு நாங்க பார்ப்போம். கிடையான தளம் ஒன்று, இது பேப்பர் ஒன்று வச்சிருக்கிறது கிடையான தளம் என்று நினைச்சு இப்ப மின்காந்த புல கோடுகள் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தால், இத தனியான ஒரு நேரிய கடத்தியாகவும் இந்த பக்கத்தை வேறொரு தனியான நேரிய கடத்தியாகவும் நீங்க கருதினா என்ன? இதை சூழ வித்தியாசமா வேற வேற உருவாகும், இந்த பக்கமாவும் வேற வேற உருவாகும். வேற வேற 2 காந்த புலங்கள் 2 பக்கத்திலேயும் உருவாகும். ஆகவே வளையம் ஒன்றை கருதினால் நீங்க ஏற்கனவே நாங்க நேரிய கடத்திக்கு பார்த்த மாதிரி 2 பகுதிகள் இருக்குது. நேரிய கடத்திட துண்டு மாதிரி 2 துண்டு இருக்கிறதாக கருதி அந்த 2ஐயும் சூழ என்ன நடக்கும்? உருவாகும் காந்தப்புல கோடுகள் இப்படித்தான் அமையும். இப்படி வட்ட வட்டமா அமையும். சரி, ஓகே. இதுல டவுட்ஸ் இருக்குதா? இல்லைண்டா அப்ப அடுத்தது பார்ப்போம்.
இப்படி ஒரு எந்த நேரம் இப்ப நான் பார்த்ததுல எல்லாமே என்னது, ஒரு கடத்தி இருக்குது, மின்னோட்டம் பாயுது, காந்தப்புலம் உருவாகுது. சரியா? கடத்தி ஒன்று இருக்கிற நேரம் காந்தப்புலம் உருவாகுற என்ற விஷயம். ஓகே, சரியா? இப்படி வார இந்த விஷயம் வந்து இப்ப எங்களுக்கு தெரியாது காந்தப்புலம் எந்த திசையில வாரன்னு. நான் நேற்று கிளாஸ்ல சொல்லி தந்தேன். காந்தப்புலம் கொண்டு ஒரு சட்ட காந்தமா இருந்த ஒரு நிலையான காந்தமாக இருந்தால் அதுல காந்தப்புல கோடுகளை நீங்க வரைகிறதாக இருந்தால் கட்டாயம் வடக்கிலிருந்து தெற்காக காந்தப்புல கோடு பயணிக்கும், வடக்கிலிருந்து தெற்காக பயணிக்கும் என்று நான் சொல்லி தந்தேன். சரியா? ஆனால் இப்ப இந்த மாதிரி ஒரு கடத்தி எடுத்தால் உங்களுக்கு கீழே வடமுனையும் தெரியா தென்முனையும் தெரியா. இதுல வடமுனையும் அறிய மேல தென்முனையும் அறியவும் மேல. ஆனா உங்களுக்கு இப்ப இதுல காந்தப்புலம் ஒன்று உருவாகிறது தெரியும். ஆக இந்த காந்தப்புலத்துக்கு திசை ஒன்று கட்டாயம் இருக்கணும்னு தெரியும். ஏனென்றால் காந்தப்புலம் என்பது திசையையும் பருமனையும் கொண்ட ஒரு பௌதீக கணியம். திசையும் இருக்கணும், பருமனும் இருக்கணும். சரியா? அப்ப இதுக்கு திசைய பாக்குறதுக்கு 2 விதிகள் இருக்குது. காந்தப்புலம் உருவாகிற திசைய பாக்குற 2 விதி. அதுல முதலாவது விதியா நாங்க படிப்போம் அம்பியரின் வலக்கை விதி. சரியா? வலக்கை விதி என்றும் சொல்லுறது. சும்மா வலக்கை விதி என்று சொன்னாலும் அம்பியர்ட வலக்கை விதி தான். சரியா? பிளமிங்கின் வலக்கை விதி என்று இன்னொரு விதி இருக்குது. அதுவும் இதுவும் ஒன்றல்ல. சரியா? பிளமிங்கின் இடக்கை விதியை நீங்க இதுல இந்த பாடத்திலே பிறகு ஒரு செக்ஷன்ல பாக்குறீங்க. பிளமிங்கின் இடக்கை விதி மாதிரி வலக்கை விதி இருக்குது. அந்த வலக்கை விதி இதல்ல, அந்த வலக்கை விதி இதல்ல. இது வந்து அம்பியரின் வலக்கை விதி. சரியா? இது நான் பிளமிங்க வலக்கை விதியை செல்லுறதாக இருந்தால் கட்டாயம் பிளமிங்கின் வலக்கை விதி என்றே குறிப்பிடுது. அதால ஏதாவது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியில நீங்க வலக்கை விதி என்று மட்டும் எங்கேயாவது கண்டால் அது குறிப்பிடுறது வந்து அம்பியரின் வலக்கை விதி. சரியா? இது நாம பயன்படுத்துறது வந்து ஒரு நேரிய கடத்தி ஒன்றுல நேரிய கடத்தி ஒன்றுல மின்னோட்டம் பாயும் போது காந்தப்புலம் எந்த திசையில் உருவாகும் என்றதை பாக்குறதுக்கு. சரியா? அப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கடத்தி ஒன்றுல மின்னோட்டம் பாயிற திசையை நோக்கி என்ன செய்யணும், உங்களோட வலது கை பெருவிரலை பிடிக்கணும். படத்தில் உள்ள மாதிரி மின்னோட்டம் பாயிற திசைக்கு வலது கையில பெருவிரலை நீட்டிட்டு ஏனைய விரல்கள் எந்த திசையில மடங்கி இருக்குதோ அந்த திசையில தான் என்ன உருவாகும், காந்தப்புலத்துல திசை இருக்கு. காந்தப்புலம் உருவாக்குறது அந்த திசையிலயா இருக்கு, இந்த விரல்களோட மடிந்துள்ள விரல்களோட திசையில, இந்த மடிந்துள்ள இந்த அம்புக்குறி காட்டுற திசையில. சரியா? அப்ப இத பாத்தீங்கன்னா கையை எடுத்து உங்களோட பெரும்பிரலை நீட்டணும். எப்படி? மின்னோட்டத்தின் திசையில பெரும்பிரல் இருக்கணும். உங்களோட பெருவிரல் இருக்கணும் மின்னோட்டத்தின் திசையில. ஏனைய விரல்கள் எல்லாம் எதை நோக்கி இருக்கணும், அந்த ஏனைய விரல்கள் இருக்கிற திசையில தான் உங்களோட காந்தப்புலத்தின் திசை இருக்கு. சரியா? திரும்ப ஒருக்க பாக்குறதா இருந்தா கையிட பெருவிரல நீட்டப்பட்ட பெருவிரல் மின்னோட்டத்தின் திசையில் இருக்கிற நேரம் ஏனைய மடங்கி உள்ள விரல்கள் எல்லாம் காந்தப்புலத்திற திசைய குறித்து நிற்கும். அம்பியரின் வலக்கை விதி மூலமாக உங்களுக்கு காந்தப்புலத்தின் திசையை கடத்தி ஒன்றூடாக மின்னோட்டம் பாயிற நேரம் காந்தப்புலத்தின் திசையை காணக்கூடியதா இருந்த. அடுத்த விதிதான் 2வது விதி, மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி. சரியா? மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி. சரியா? இது என்னது குறிக்கிறேன்னா எம்பியரின் விதி மாதிரியே. சரியா? எம்பியரின் விதி மாதிரியே உங்களுக்கு இதுவும் ஒரு என்னது, காந்தப்புலத்தின் திசையை பாக்குறதுக்காக காந்தப்புலம் எந்த திசையில போறன்றதை பாக்குறதுக்காக வேண்டியான ஒரு விதிதான் மேக்ஸ்வெல்ட தக்கை திருகு விதி. சரியா? ஓகே. இந்த மேக்ஸ்வெல்ட தக்கை திருகு விதியில வந்து என்ன செய்யறேன்னால், நீங்க முந்தி காலத்துல இந்த காலத்துல இப்ப பாவனை மிகவும் அருகி வந்துட்டு தக்கை திருகுன்னு சொல்லி ஒன்று இருந்து கோக் ஸ்க்ரீவ் என்ற. சரியா? தக்கைய நீங்க கலட்டுறதுக்கு போத்தல்களோட மூடியில தக்கை வந்த காலங்கள்ல தக்கைய கலட்டுறதுக்கு இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு தக்கை திருகு, தக்கை திறப்பான் ஒன்று பயன்படுத்தப்பட்ட. சரியா?
இந்த தக்கை திறப்பானது பயன்படுத்தப்பட்டு. இது ஸ்க்ரூ. நீங்க எப்படி ஸ்க்ரூ டிரைவரால ஆணியோட திருப்பி கலற்றோ அதே மாதிரி தக்கைய திருகிறதுக்கு தான் இது பயன்படுத்துறேன். சரியா? அப்ப இதுல வந்து என்னண்டா இதுல பார்க்கணும் நீங்க அதை திருப்புற நேரம் சரியா நீங்க இப்ப கலெக்டருக்காக வேண்டி ஒன்று என்ன செய்யலும் ஒன்றோ இதுக்குள்ள அனுப்பலும் ஒன்று இதுக்குள்ள அனுப்பலும் அடுத்தது கலட்டி வெளியில இருக்கிற நேரம் தக்கை திருக வெளிநோக்கி இழுக்கலும் உள்ளுக்கு தள்ளலாம் அல்லது வெளிநோக்கி இழுக்கலாம். இந்த உள்ளுக்கு தள்ளுறது வெளிநோக்கி இழுக்கிற என்ற விஷயத்துல தான் எது தங்கி இருக்குது மின்னோட்டம் பாயும் திசையை நீங்க குறிப்பிடணும். மின்னோட்டம் பாய்றது இந்த திசையா இருந்தால் நீங்க கருதணும் தக்கை திருக நீங்க உள்நோக்கி தள்ளுற மாதிரி. இந்த தக்கை திருக உள்நோக்கி தள்ளுற மாதிரி நினைக்கணும். மின்னோட்டம் இந்த திசையில பாய்றதாக இருந்தால் மின்னோட்டம் இதுக்கு எதிர் திசையில பாய்றதா இருந்தால் என்ன நடக்குது தக்கை திறப்பான நீங்க பின்னோக்கி இழுக்கிற மாதிரி கருதணும். சரியா? அப்ப இப்படி நீங்க வச்சிருக்கிற டைம்ல கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களே. அது தக்கை திருகு இத திரும்ப சொல்லவா? ஓகே கவனிங்க. இந்த தக்கை திருக வந்து தக்கை திருகன்னு நீங்க ஸ்க்ரூ டிரைவர் நீங்க ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று எடுத்து நீங்க ஆணியோட திருப்பி கலட்ட போறீங்க. சரியா? இந்த முதல்ல என்ன செய்யணும் இத இந்த தக்கை திறப்பான நீங்க கொண்டு வரணும் தக்கைய நோக்கி. இந்த நோக்கி கொண்டு வரது என்றது மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். சரியா? இந்த நோக்கி கொண்டு வரன்றது மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். இந்த இதை கீழே நீங்க கொண்டு வரீங்களா அது ஓட்டத்தின் திசையை குறிக்கும். இப்ப இந்த படத்துல இந்த பச்சை கலர் கடத்திட என்னது இந்த திசையில் அம்புக்குறி இருந்திருந்தால் இதை நீங்க கொண்டு வர இதை நோக்கியா இருந்தால் என்னதா இருக்கணும் நீங்க திருப்புற திசை அந்த இருக்குமே ஸ்க்ரூ டிரைவரை ஆணிய கலட்டுறதுக்கு ஒரு திசையில சுத்தணும் ஆணிய பூட்டுறதுக்கு ஒரு திசையில சுத்தணும். சரியா? நீங்க ஆணிய கலட்டுறதுக்கு கொண்டு வர திசையில வந்து என்ன செய்யணும் ஓட்டத்தின் திசை. இதுக்கு ஒரு அனிமேஷன் படம் காட்டுறேன் அப்ப விளங்கும். அனிமேஷன் படம் ஒன்று இருக்குது காட்டுறேன். இதுல கவனிங்க. ஓகே சரியா கொஞ்சம் இருங்க. இதுல இந்த வீடியோல உங்களுக்கு பார்க்கலாம். பாருங்க ஒரு தலை இருக்குது. இதுதான் தலை தக்கை திருகிட. சரியா? இதை நீங்க திருப்புற நேரம் இப்ப பாருங்க இதை சுத்துறீங்க. இந்த சுத்துற திசையில தான் இப்ப கூட மின்காந்த புலத்துற திசையை நீங்க அறிய போறீங்க. இது அந்த பக்கமா சுத்தினா அந்த திசையன்று. சரியா? சாரி திருப்புற நேரம் இங்க பாருங்க இது உள்நோக்கி அசையுது. இது போறது உள்நோக்கி. இது பாருங்க சுத்துற இது திருகு உள்நோக்கி அசையுது. இது வந்து காட்டுறது வந்து மின்னோட்டத்தின் திசைய. பாருங்க கரண்ட் பாய்றது இந்த திசை. ஆகவே நீங்க உள்நோக்கி தள்ளுறீங்க. அவை கரண்ட் பாய்றது இந்த திசை. அந்த கரண்ட் பாய்ற திசை டைம்ல நீங்க இதை எங்க சுத்துறீங்களோ அந்த சுத்துற திசையில தான் என்ன இருக்கும் காந்தப்புலத்தின் திசை இருக்கும். நீங்க சுத்துற திசையில காந்தப்புலத்தின் திசை இருக்கும். இப்ப இந்த படத்தை கவனிங்க. தக்கை திறப்பான இருக்குது இல்ல தக்கை திருகு இருக்குது. இத நீங்க செலுத்தணும் இந்த ஆணி போல ஸ்க்ரூ போல இருக்கிற பகுதியை செலுத்தணும் நீங்க ஓட்டத்தின் திசையில மின்னோட்டத்தின் திசையில செலுத்தணும். அதே நேரம் இது சுத்துறது வந்து எதா இருக்கும் உங்களோட எதிர சாரி மின்காந்த புலத்தின் திசையில இருக்கு. இது குறிக்கிறது மின்காந்த புலத்தின் திசையில. சரியா? அடுத்தது ஒரு கேள்வி. என்னது? ஓட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தி ஒன்றை சூழ உருவாகும் காந்த புலத்தை பற்றி யாது கூறலாம்? என்னது? அதாவது ஓட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தி ஒன்றுதான் என்னமாக மாறப்போகுது காந்தமாக மாறப்போகுது. அதுக்கு தான் நாங்க மின்காந்தம் என்ற. இப்படி மின்காந்தமாக மாறக்கூடிய இந்த கடத்தியை சூழ உருவாகிற காந்த புலத்தை பற்றி உங்களுக்கு என்ன செல்லலும் இந்த காந்த புலத்தும் அதுல போற மின்னோட்டத்தையும் பற்றி என்ன செல்லலும் என்றதுதான் கேள்வி. என்ன செல்லலும் காந்த புலத்துல திசை வந்து
கடத்தி கூடான மின்னோட்டத்தின் திசையில் தங்கியிருக்கும். காந்தப்புலத்தின் திசை கடத்தினூடான மின்னோட்டத்தின் திசையில் தங்கியிருக்கும் என்று சொல்லலாம். சரி, இப்ப நான் பார்த்தது அதுதான். ஏற்கனவே காட்டியிட திரும்பல்களை வச்சு நான் பார்த்தது மூலமாக என்ன சொல்லலும், மின்னோட்டத்தின் திசை மாறுபடும் போது ஏதோ திரும்பல் மாறுபட்டுச்சு. சரியா? அதாவது மின்னோட்டம் மின்காந்த புலத்திட திசையில ஏதோ ஒரு தாக்கத்தை செலுத்துது. அது அறியறதுக்காக வேண்டிதான் நீங்க அந்த 2 விதியையும் பயன்படுத்துற. அம்பியரின் விதியையும் வழக்கை விதியையும் மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதியையும் பயன்படுத்துற. இப்ப இந்த தக்கை திருகு விதியில இதை கொஞ்சம் கவனிங்க. இப்ப ஒரு திருகு இருக்குது. சரியா? இப்ப இந்த திருக நீங்க இந்த திசைக்கு, இந்த அம்புக்குறி காட்டுற திசையில நீங்க இப்ப சுழற்றதாக இருந்திருந்தால் எனக்கு சொல்லுங்க, இந்த திருகு இப்ப கீழ் நோக்கி போக போகுதா மேல் நோக்கி போக போகுதா? ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து நீங்க இப்படி ஆணி ஒன்றுக்கு மேல வச்சு சுத்துறதாக இருந்தால், இப்படி ஸ்க்ரூ ஆணி ஒன்றுக்கு மேல வச்சு நீங்க இப்ப இந்த திசையில சுத்த போறீங்க. சரியா? வலஞ்சுழியா சுத்த போற. இப்படி சுத்தின அர்த்தம் என்ன? வலஞ்சுழி. வலஞ்சுழியா சுத்தும் போது ஆணி, அதாவது ஆணி கீழ் நோக்கி போகுமா? ஆணி இப்ப கலண்டு கைக்கு வருமானுங்க? கீழ் நோக்கி போகுமா மேல் நோக்கி வருமா? கீழ் நோக்கி தான் போகுது. நல்ல புள்ள. ஆகவேதான் இந்த தக்கை திருகு விதியில இப்ப என்னது, இந்த திருகும் கீழ் நோக்கி போக போகுது, ஸ்க்ரூவா இருந்தா ஸ்க்ரூவும் கீழ் நோக்கி போக போகுது. சரியா? அந்த திசையில தான் யார் இருக்க போற? மின்னோட்டம் இருக்க போகுது. இது இந்த அம்புக்குறி கீழ் நோக்கி வாரதாக இருந்தால் இந்த திசையில தான் மின்னோட்டம் இருக்க போகுது. இப்ப விளங்குதா உங்களுக்கு? இங்க இருக்கிறது அம்பியர்ட வழக்கை விதி. அம்பியர்ட வழக்கை விதி. இது மேக்ஸ்வெல் ரைட் தம் ரூல் என்ற. சரியா? இது மேக்ஸ்வெல்டால அம்பியர்ட வழக்கை விதி. சரியா? மேக்ஸ்வெல் உதாரணம் எடுத்தது தக்கை திருக. இது அம்பியர் சொன்னதுதான், இது வழக்கை. அப்ப என்னது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. நீங்க கீழ் நோக்கி மின்னோட்டம் வரும்போது உங்களோட பெரும்பரலை என்ன செய்யணும்? நீங்க வலது கையில பெரும்பரலை கீழ் நோக்கி வச்சுக்கொள்ளணும். வச்சு உங்களோட ஏனைய விரல்களோட திசையை கவனிச்சால் எப்படி நீங்க இந்த திருக திருப்புறீங்களோ அதே திசையில தான் என்ன வரப்போகுது? இந்த விரல்களும் இருக்கிறது அவதானிங்க. பாருங்க, இந்த விரல்கள் இருக்கிற திசையில தான் திருகும் இருக்க போகுது. அப்ப இந்த 2 விதியும் ஒன்றுதான் என்றது இப்ப விளங்குதா? ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. உங்களுக்கு எது ஞாபகத்துல வச்சுக்கொள்ள இலகுவோ அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரூ தக்கை திருகு விதியை ஞாபகம் வைக்கிறது கஷ்டம், குழப்பமா இருக்குதா இருந்தா உங்களுக்கு இலகுவா என்னது, வழக்கை விதியை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. இதுல கேட்க போறது காந்தப்புலத்திர திசையை குறிப்பிடுக இல்லாட்டி மின்னோட்டத்தின் திசை எந்த திசையில வரும்ன்றதுதான் கேட்க போறேன். சரியா? அடுத்தது இதுல கவனிங்க. இந்த வீடியோ கொஞ்சம் கவனிங்க. ஒரு கடத்தி இருக்குது. சரியா? இந்த கடத்தியை சூழ இப்ப காந்தப்புலம் உருவாகுது. சரியா? இந்த காந்தப்புலம் உருவாகுது எங்களுக்கு அண்ணன். இப்ப வலது கையில பெரும்பரலை வைத்ததுல உங்களுக்கு செல்லலும் மின்னோட்டம் எந்த திசையில இருக்கும்? மேல் நோக்கி இருக்குது. மின்னோட்டம் மேல் நோக்கி இருக்குது. ஆகவே காந்தப்புலத்தின் திசைய அந்த மஞ்சள் நிற அம்புக்குறியால காட்டிடு. ஆகவே காந்தப்புலம் இந்த திசையில சுழல்றதா இருக்கும். ஏன்? பெரும்பரல நீங்க மின்னோட்டத்தின் திசையில மேல் நோக்கி பிடிச்சிருக்கு. இது மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அல்ல, அம்பியரின் வழக்கை விதி. இதே உங்களுக்கு ஒப்பிடையிலும் எது? ஒரு ஸ்க்ரூ ஆணிய நீங்க என்னது இப்ப சுத்தி கீழ் நோக்கி தள்ள போறீங்க. அந்த கீழ் நோக்கி என்றது மின்னோட்டமும் கீழ் நோக்கி என்றது. நீங்க ஸ்க்ரூவை கீழ் நோக்கி தள்ளணுமா இருந்தா என்ன செய்யணும்? சுத்தணும். இப்ப நீங்க இங்கேயும் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலது கைய அதே இது. சரியா? இப்ப 2 படம் தந்திருக்கும். இந்த 2 படத்திலையும் எதிரெதிர் திசையில காந்தப்புலம் சுத்துது. நீங்க தான் கண்டுபிடிக்கணும் என்னது? மின்னோட்டத்தின் திசைய. மின்னோட்டம் எந்த திசையில வரணும்? காந்தப்புலத்தின் திசையில உங்களோட ஏனைய விரல்களை வைத்துட்டு பெரும்பிரல் அவதானிச்சா முதலாவது படம் மின்னோட்டம் மேல் நோக்கி காட்டுது. அப்ப நல்லா தெரியும் அடுத்த படத்துல மின்னோட்டம் எப்படி வரணும்? கீழ் நோக்கி வரணும். முதலாவது படம் மேல் நோக்கி மின்னோட்டத்தையும், 2வது படம் கீழ் நோக்கி மின்னோட்டத்தையும் காட்டு. சரியா? அப்ப அம்பியரின் வழக்கை விதியை சரி, தக்கை திருகு மேக்ஸ்வெல்ட தக்கை திருகு விதியை சரி வச்சு உங்களுக்கு என்ன செய்யலும்?
காந்தப்புலம் மின்காந்தம் ஒன்று உருவாகிற நேரம் மின்காந்தத்துல உருவாகும் காந்தப்புலத்தின் திசையை உங்களால அறிந்து கொள்ளும். சரியா? அதுக்கு பிறகு அதே விஷயம் தான் இதுல இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா. இப்ப உங்களுக்கு காந்தம் ஒன்று உருவாகினு தெரியும். சரியா? காந்தப்புலம் ஒன்று உருவாகின்ற அர்த்தம் காந்தம் உருவாகிட்டு. இந்த காந்தம் உருவாகின கடத்திட வடமுனை தென்முனை இருக்கணும். ஏண்டா கட்டாயம் காந்தத்துக்கு வடமுனை ஒன்று இருக்கணும், தென்முனை ஒன்று இருக்கணும். அப்ப 2 முனைகள் இருக்கணும். ஆனா உங்களுக்கு தெரியா, இப்ப உங்களோட கையில வச்சு நீங்க கண்டுபிடித்தது காந்தப்புலத்தின் திசை. அது ஒரு வட்ட வடிவத்தில் இருக்குது. உங்களுக்கு வட்ட வடிவத்துல அசைகிற நேரம் உங்களுக்கு வடக்கு தெற்கு பார்க்கலுமா? இயலாது. சட்ட காந்தத்துல அப்படி இருக்குல்ல, ஒரு நிலையான காந்தத்துல நீங்க காந்தப்புலத்துல கோடுகளை நீங்க பார்த்த நேரம் அது உங்களுக்கு சுவரா செல்லும். என்னண்டு காந்தப்புல கோடுகள் எப்போதும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அசையும். ஆகவே உங்களுக்கு ஒரு காந்தம் தந்தா அவருடைய காந்தப்புல கோடுகளை வச்சு உங்களுக்கு என்ன செய்யலும்? வடக்கு தெற்கு அறிந்து கொள்ளலும். சரியா? ஆனால் இந்த மாதிரி ஒரு கடத்தி எடுத்துக்கொண்டால் இந்த கடத்திய சூழ இருக்கிறதால என்ன செய்யலாம் உங்களுக்கு? சரியா? கடத்தி சூழ இருக்கிறதால உங்களுக்கு அறிந்து கொள்ளலாம். சரியா? அறிந்து கொள்ளலாம் இருக்கும். என்னண்டா கடத்தி ஒன்று சூழ இருக்கிறதால வட்ட வடிவத்துலதான் என்ன இருக்க போகுது? காந்த புலம் இருக்க போகுது. இப்ப உங்களுக்கு வடக்கு தெற்கு அறிந்து கொள்ளலாம். அப்ப நீங்க எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் அதுக்கு ஒரு வழியத்தான் நாங்க பார்க்க போறோம். சரியா? இப்ப வட்ட வடிவத்துல காந்த புலம் இருந்தால் எப்படி அந்த கடத்திட வடக்கு தெற்கு அறிந்து கொள்ளலாம் என்றதுதான் பார்க்க போறேன். சரியா? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கொண்டே இதை பார்க்கலாம். மின்னோட்டம் எப்போதும் பாய போறது நேர் முடிவிடத்திலிருந்து மறை முடிவிடத்துக்கு. மின்னோட்டம் செல்றது நேரிலிருந்து மறைக்கு. ஆகவே நீங்க இப்ப இந்த தக்கை திறப்பான கீழ் நோக்கி அசைக்கிறது அந்த அர்த்தம் மின்னோட்டம் கீழ் நோக்கி வருது. ஆகவே நேர் மேல் இருக்க போகுது, மறை கீழே இருக்க போகுது. அதே நேரம் திருகு அசைகிற திசை மின்னோட்டத்தின் திசையில இருக்கும். அதேதான் என்னது, இந்த மின்னோட்டம் போற திசை +2 - என்றா இந்த திருகம் அசையோனும் +2 - அப்படி என்றா நாங்க செல்லுற காந்தப்புலம் நீங்க இதுல வார காந்தப்புலத்தின் திசை வலஞ்சுழி. சரியா? மின்னோட்டம் பாய்ற திசையும் திருகு அசைகிற திசையும் ஒரே திசையாக அமையும் போது காந்தப்புலத்தின் திசையை நாங்க சொல்ற வலஞ்சுழி. நான் திரும்ப சொல்றேன், நீங்க இப்ப இத கீழ் நோக்கி தள்ளுற நேரம் மின்னோட்டம் கீழ் நோக்கி இருக்க போகுது. அப்ப மின்னோட்டமும் திருகு அசைகிற திசையும் ஒரே திசையாக இருக்கும் போது வலஞ்சுழி. இதை நான் இப்ப இங்கின விளங்காட்டி அடுத்ததா ஒன்று சொல்லி தருவேன், அதுல நல்லா விளங்கு. சரியா? இது இப்ப நீங்க இது 2 முறை திசையில இருந்தா வலஞ்சுழியால காந்தப்புலம் உருவாகுது என்றதை நினைவச்சுக்கணும். அப்ப இந்த நீல அம்புக்குரிய அவங்களுக்கு என்ன செய்யலாம்? வலஞ்சுழி பார்த்தாலே விளங்குதே. இப்படி இது வருதா இருந்து இது என்னது? கடிகாரமுள் அசையும் திசை வலஞ்சுழி. இந்த நீல அம்புக்குறி குறிக்கிறது வலஞ்சுழி. சரியா? இதுக்கு எதிராக அப்ப நீங்க திருப்பி கலட்டுற நேரம் ஒரு ஆணிய நீங்க ஸ்க்ரூ டிரைவரால கலட்டுறீங்க. அப்படி என்ன உருவாகுது? கலட்டுற நேரம் இடஞ்சுழியாக உருவாகுது. வலஞ்சுழி இடஞ்சுழி. சரியா? வலஞ்சுழியாக வந்தால் நாங்க சொல்றது இது தென்முனை. ஞாபகம் வைங்க, வலஞ்சுழி என்ன நாங்க சொல்றது தென்முனை, காந்தத்தின் தென்முனை. வலஞ்சுழியாக அசைந்தால் தென்முனை, இடஞ்சுழியாக அசைந்தால் வடமுனை. பாப்போம். கம்பி சுருள் ஒன்றுல மின்னோட்டம் பாய்ந்தா காந்த முனைகளை இல்லாட்டி துருவங்கள் எப்படி அறியறாண்டு. சரியா? இங்க பாருங்க, இந்த படத்தை ஒழுங்கா. இந்த படத்துல என்ன செய்யுது? ஒரு பிளாஸ்டிக் உருளையை சுற்றி ஒரு சுருள் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. ஒரு கடத்தியால சுருள் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது இந்த பிளாஸ்டிக் உருளையை சுற்றி. சரியா? இந்த உருவாக்கப்பட்ட சுருள் என்னன்னா, இப்ப நீங்க மின்னோட்டத்தை வழங்கும் போது இந்த உங்களுக்கு தெரியும் மின்கலத்திட நேர் முடிவிடம் இது, மின்கலத்திட மறை முடிவிடம் இது. சரியா? நேர்ல இருந்து மறைக்கிட்டா மின்னோட்டம் ஓட போகுது. இந்த அம்புக்குறியெல்லாம் அப்ப எதை காட்டுது? நேர்ல இருந்து மறைக்கான மின்னோட்டத்தின் திசையை காட்டுது. சரியா? இது உங்களுக்கு இப்ப பார்க்கலும் நேர்ல இருந்து மறைக்கா செய்யற நேரம் இங்க வாரது இங்க பாருங்க, மேல பெய்த்து கீழே இப்படி சுத்தி வருது, மேல போய் கீழே சுத்தி வருது. இது உங்களுக்கு எது ஒப்பிடலாம்? ஒரு எஸ் வடிவத்துக்கு ஒப்பிடுங்க. பாருங்க, எஸ் வடிவத்துல வலஞ்சுழி. பாருங்க, வலஞ்சுழி.
இது என்ன சுழி? வலஞ்சுழி. பாருங்க, இந்த எஸ் வடிவத்துல எப்பயுமே நீங்க எழுத போக்கல எழுதுறது வலஞ்சுழியா? எஸ் நீங்க கீழ இருந்து பார்த்தா வலஞ்சுழி. சரியா? அதையே அடுத்த பக்கமா பாருங்க, இந்த கரண்ட் வெளியே வந்து கீழால போகுது, வெளியால வந்து கீழால போகுது. இதை நீங்க பார்த்தா உங்களுக்கு விளங்குது இடஞ்சுழிய குறிக்குது. சரியா? இடஞ்சுழிய குறிக்குது. சரியா? இடஞ்சுழிய குறிக்குது. அப்ப வடமுனை தென்முனையா இப்படி கண்டுபிடிக்கலாம். இத ஒரு பிராக்டிக்கலா பாக்குறதா இருந்தால், நேர்முனையோடு இணைக்கிற நேரம் தான் உங்களுக்கு என்ன வருது? கரண்ட் பாஸ் ஆகுற நேரம் வடக்க நோக்கி அசைறுன்றத பாக்குறதுக்கு இந்த பிராக்டிக்கலை கொஞ்சம் அவதானிங்க. இந்த வீடியோல பார்த்தா உங்களுக்கு தெரியும் வலஞ்சுழியா இயங்குறது அவதானிங்க வீடியோ. நேர் முடிவிடம் வந்து அங்க 5 சுருள், இங்க ஒரு கம்பி சுருள் வைக்கப்பட்டிருக்கு. செப்பு கம்பு சுருள் ஏராளமான செப்பு கம்பிகளை சுத்தி. சரியா? இது வலது பக்கமாக இயங்குறத உங்களுக்கு இந்த இதுல பார்க்கலாம். வலது பக்கமா பாருங்க, மின்னோட்டம் பாயும் போது திசை காட்டில திரும்பல் வலது பக்கமா இருக்கிறது உங்களுக்கு அவதானிக்கல. வலது பக்கம் சரியா? வலது பக்கமா திரும்புது. இங்க ஏன் இந்த சுருள்களுடைய எண்ணிக்கைய கூட்டி வச்சிருக்கேன்டா? சரியா? சுருள்களுடைய எண்ணிக்கை ஏன் கூட்டி வச்சிருக்கேன்டா? சுருள் எண்ணிக்கை கூடினா காந்தத்தின் வலிமை கூடும். ஏன்னா ஏன்? கடத்தி பதார்த்தம் கூட, கடத்திட நீளம் கூட, கடத்திட நீளம் கூடுது. ஆகவே உங்களுக்கு கிடைக்கிற மின்காந்தத்திட வலிமை அதிகமாக இருக்கும். மின்காந்தத்தின் வலிமை அதிகமா இருக்கும் சுருள்களுடைய எண்ணிக்கை கூடும் போது. சரியா? உங்களுக்கு விளங்குமிங்க. திசை காட்டி மிக வேகமாக சுத்தினதுக்கு காரணம் என்னது? இங்க உள்ள கம்பி சுருள்களுடைய எண்ணிக்கை அதிகமானதால, சுருள் எண்ணிக்கை அதிகமானதால கடத்திட நீளம் கூட, ஆகவே ஏற்படுற காந்த புலத்திட வலிமை அதிகரிக்கப்பட்ட. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்குதா இருக்கும். நான் நேத்து கிளாஸ்ல காட்டின ஒரு இது மின்காந்தத்தை வச்சு குப்பைகள் இருக்கக்கூடிய இரும்பு துண்டுகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிரேன் மூலமாக, உயர்த்திகள் கிரேன் மூலமாக என்ன கொண்டு செல்லக்கூடியதா இருந்தது. அப்ப தற்காலிகமா அங்க மின்காந்தத்தை உருவாக்கி அந்த குப்பையிலிருந்து இரும்புகளை தூக்கி மறுபக்கமா போடுறத பார்த்தோம். சரியா? அப்ப இதுல அந்த மின்காந்தம் எப்படி வலிமையை கூட்டினதா இருக்கும்? நீங்க சுருள்களுடைய எண்ணிக்கையை கூட்ட அல்லது கடத்தியின் நீளத்தை அதிகரிக்க காந்தத்தின் வலிமை அதிகரிக்கும். கடத்தியின் நீளம் அதிகரிக்கும் போது காந்தத்தின் வலிமை அதிகரிக்கும். சரியா? அதனாலதான் இப்ப இந்த திசை காட்டில இறுதியில காட்டின நேரம் திசை காட்டிட திரும்பல் மிக மிக வேகமாக சுத்தினதை அவதானிச்சீங்க. சரியா? ஒன்று. அடுத்த விஷயம் தான் நீங்க பாக்குறது, கடத்தி ஒன்றினுடைய பாயும் ஓட்டம் காரணமாக காந்தப்புலம் உண்டாகிற திசையை நீங்க எப்படி பார்த்த? வழக்கை விதியிலிருந்தும் மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதியிலிருந்தும் பார்த்த. சரியா? வழக்கை விதியிலிருந்து தக்கை திருகு விதியிலிருந்து. இதுல இன்னொரு விஷயம், இப்ப நீங்க கைய வச்சு பாக்குற நேரம், இப்ப இந்த கீழே உள்ள கைய என்றாலும் பாக்குற நேரம் விரல்கள் காட்டப்படுகிற திசைய, அதாவது நீங்க கடத்திய வச்சிருக்கிறது வந்து ஒரு தளத்திலயா இருந்தா, தளம்னா உங்களுக்கு தெரியும் என்ன? 2D, ஒரு பேப்பர் மாதிரி. பேப்பர்ன்றது ஒரு கடதாசி எடுத்தா அது 2Dல இருக்கு. சரியா? அது 2Dல இருக்குது. ஓகே, ஒரு கேள்வி வந்து இருக்குது, தடை அதிகரிக்கும் போது காந்தத்திட வலிமை கூடுமாண்டு. இங்க அதாவது நான் நினைக்கிறேன் இதுல வந்து கடத்தியின் நீளம் கூடும் போது தடை அதிகரிக்கும் என்றதை வச்சு கேள்வி கேட்கிறதா இருக்கு. சரியா? காந்தத்தின் வலிமை வந்து அந்த எவ்வளவு தூரத்துக்கு மின்னோட்டம் பாயிற என்றதுலதான் தங்கி இருக்குது. சரியா? அப்ப காந்தத்தின் வலிமை வந்து உண்மையில தடையில தங்கில்ல, மின்னோட்டம் பாயிற தூரத்துலதான் தங்கி இருக்குது. சரியா? நீங்க கேட்ட மாதிரி கடத்தியின் நீளம் கூடினால் கட்டாயமா எது கூடியிருக்கணும்? தடை கூடியிருக்கணும். கடத்தியின் நீளம் கூடினால் தடை கூடணும். ஆனால் காந்தத்தின் வலிமை வந்து கடத்தியின் நீளம் கூடும் போது கூடும். சரி, நீங்க அடுத்ததா பார்ப்போம். காந்தத்தின் வலிமை எந்தெந்த காரணிகளை தங்கியிருக்கிறன்றத பார்ப்போம். அப்ப கடத்தியின் வலிமை என்னது?
வலிமை வந்து தடையில தங்கில்ல, கடத்திட நீளத்துல தங்கி இருக்குது. ஓகே, சரியா? அப்ப இதுல வந்து பாருங்க, காந்தப்புலம் உருவாகிறது உங்களோட விரல் வந்து பாருங்க, இது ஒரு இந்த கடத்தி இருக்கிறது தான் ஒரு தளமாக கருதினால் உங்களோட கை கீழிருந்து மேல் நோக்கி வெளி நோக்கி வருது. பாருங்க, நான் வெளி நோக்கின்னு போட்டிருக்கிற இடம், கை வந்து இப்ப கடத்தி தான் ஒரு தாளாக கருதினால் தாளுக்கு கீழிருந்து மேல் நோக்கி வருது. அதாவது தாளை துளைச்சி கொண்டு மேல் நோக்கி வர மாதிரி இந்த கடத்தி இருக்கிறத ஒரு தாள், ஒரு பேப்பராக கருதினா, ஒரு கடதாசியா நீங்க கீழிருந்து கைய மேல் நோக்கி கொண்டு வர நேரம் அந்த என்ன செய்யணும், நீங்க அந்த பேப்பரை துளைச்சி கொண்டு வெளியே வரணும். அதாவது வெளியே நோக்கி வரணும். சரியா? அதே வெளிநோக்கி வந்த கைய நீங்க திருப்பி கீழே மடக்குற நேரம் என்ன செய்யணும், தாளை துளைத்து கொண்டு உள்நோக்கி போகணும். சரியா? அதாலதான் இது வெளிநோக்கி இந்த பக்கம், உள்நோக்கி இந்த பக்கம் காட்டுது. நாங்க வெளிநோக்கி வார ஏதாவது ஒரு விஷயம், இது இப்ப காட்டினது நாங்க பேசினது காந்தப்புலம் வெளிநோக்கி வாரன்றதையும் காந்தப்புலம் உள்நோக்கி போகுது என்றது. சரியா? எதொன்றும் வெளிநோக்கி என்று செல்றதுக்கு நாங்க குறியீடு பயன்படுத்துறது வந்து ஒரு வட்டத்துக்கு நடுவுல ஒரு புள்ளி. சரியா? வட்டத்துக்கு நடுவுல ஒரு புள்ளிய குறிச்சா நாங்க அர்த்தம் வந்து வெளிநோக்கி. சரியா? வட்டத்துக்கு நடுவுல ஒரு புள்ளடிய குறித்தால் அர்த்தம் உள்நோக்கி. இது வெளிநோக்கி, இது உள்நோக்கி. சரியா? அது எப்படி பாக்குறேன்னா, தளத்திலிருந்து வெளியே வாரதாக இருந்தால் வெளிநோக்கி, தளத்துக்கு உள்ளால துளைத்து கொண்டு உள்ளுக்கு போறதா இருந்தால் உள்நோக்கி. சரியா? வெளிநோக்கியன்னா எங்களை நோக்கியன்னா அப்படி எடுக்கலாம். வெளிநோக்கியா என்றத எங்களை நோக்கி என்றும் எடுக்கலாம். சரியா? வெளிநோக்கி என்றது எங்களை நோக்கி என்றும், அதாவது எங்கேயாலும் ஒரு இடத்திலிருந்து எடுக்கலாம். சரியா? அப்ப இது காந்தப்புலத்தின் திசையை குறிக்கவும் இது பயன்படுத்தலாம், மின்னோட்டம் காட்டவும் எங்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த உள்நோக்கி வெளிநோக்கி என்ற குறியீடுகள் முக்கியம். சரியா? அடுத்ததா நாங்க பிரதானமா பார்க்க போறது வந்து, இப்ப நாங்க பார்த்த ஒரு கடத்தி ஒன்றினூடாக நாங்க இவ்வளவு நேரம் படித்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மீட்டல் பண்ணினா, மின்காந்தம் என்றது காந்தங்கள் ரெண்டு வகையில ஒரு வகை. சரியா? மின்னோட்டத்தை பெறுவதன் மூலம் கடத்தி ஒன்று காந்தமாக உருவாகலாம். கடத்தி ஒன்று காந்தமாக மாறிலும் மின்னோட்டத்தை பெறுவதன் காரணமாக. இப்படி மின்னோட்டத்தை பெற்று தற்காலிகமாக இது மின்காந்தமாக மாறினாலும் இந்த மின்காந்தத்துல வந்து என்ன உருவாகும், காந்தப்புலம் உருவாகும். காந்தங்கள்ல காந்தப்புலம் ஒன்று இருக்குது. இந்த காந்தப்புலம் உருவாகிற திசையை காட்டுறதுக்கு காந்தப்புலம் வந்து உங்களுக்கு மின்னோட்டத்தின் திசையில தங்கியிருக்கு. மின்னோட்டத்தின் திசை மாறுபடும் போது காந்தப்புலத்தின் திசை மாறுபடுது. ஆகவே மின்னோட்டத்தின் திசையில தங்கியிருக்குது. இந்த மின்னோட்டத்தின் திசையில தங்கியிருக்கிறது என்றதால உங்களுக்கு உருவாகிற காந்தப்புலத்தின் திசையை அறியறதுக்கு நீங்க ரெண்டு விதிகளை பயன்படுத்தினீங்க. ஒன்று ஆம்பியரின் வலக்கை விதி, அடுத்தது மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி. இந்த ரெண்டு விதியாலையும் உங்களுக்கு என்ன செயல்மா இருந்த காந்தப்புலத்துல திசைய அறியக்கூடியதாக இருந்த. சரியா? இப்ப நாங்க பார்க்க போற இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி நாங்க இந்த மின்காந்தத்தை நான் சொன்னேன் நேற்று கிளாஸ்ல, நான் கடைசியா சொன்னேன் பிரயோகங்கள் அதிகமா இருக்குது. மின்காந்தம் பிரயோகம் நடக்கிற இடங்கள்ல பொதுவா அவங்களுக்கு நிலையான காந்தத்தையும் காணக்கூடியதா இருக்கு. சரியா? மின்காந்தங்கள் எந்தெந்த உபகரணங்கள்ல பயன்படுத்தப்படுதோ அந்த உபகரணங்கள் எல்லாம் நிலையான காந்தமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத உங்களால அவதானிக்க கூடியதா இருக்கு. நிலையான காந்தமும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. சரியா? அப்ப நாங்க பார்ப்போம் ஏன் இந்த நிலையான காந்தம் ஒன்று பயன்படுத்தணும், இந்த மின்காந்தத்துல வேற வேற பயன்கள் எப்படி, இந்த உபகரணங்கள் எல்லாம் எப்படி எப்படி இந்த மின்காந்தம் பயன்படுத்தப்படுகிறது என்றதை தான் இதுக்கு பிறகு இருந்து பார்க்க போறீங்க. சரியா? இதுல நீங்க பிரதானமா பார்க்க போற ஒரு விஷயம்தான் காந்தப்புலத்துல, அதாவது உதாரணத்துக்கு ஒரு நிலையாக உள்ள காந்தப்புலம். உதாரணத்துக்கு என்ன செய்யலாம், ஒரு நிலையான காந்தத்தை வச்சாலே என்ன உருவாகும், நிலையான காந்தப்புலம் ஒன்று உருவாகும். நிலையான காந்தப்புலத்துல வைக்கப்பட்ட ஒரு ஓட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தியில ஒரு விசை உருவாகுமாம். இது இப்போ ஒரு
புதிய விஷயம். ஒரு மின் கடத்தி, அதாவது மின் காந்தத்தை, அதாவது மின்னை கடத்தக்கூடிய ஒரு கடத்திய ஒரு நிலையான காந்தப்புலத்துக்குள்ள வைக்கிற நேரம் அந்த கடத்தி இயங்க ஆரம்பிக்குமா, அந்த கடத்தியில ஒரு விசை தொழிற்படுமா. சரியா? இந்த விஷயத்தை வச்சுதான் நம்மளோட சகல உபகரணங்களும், இந்த மின்காந்தத்தை பயன்படுத்துற சகல உபகரணங்களும், அதனாலதான் உபகரணங்கள் எல்லாம் நான் சொன்னேன், நிலையான காந்தம் ஒன்றும் இருக்கும், மின்காந்தம் ஒன்றும் இருக்கும். சரியா? இந்த ரெண்டையும் வச்சுதான் நம்மளுக்கு இயக்கத்தை பெற்றுக்கொள்ளலுமாக இருக்கும், இயக்கத்தை பெற்றுக்கொள்ளலுமாக இருக்கும். சரியா? அப்ப இதுல என்னன்னா, இயக்கத்தை பெற்றுக்கொள்றதுல இந்த வீடியோல நாங்க பார்க்கலும் உங்களுக்கு ஒரு நிலையான காந்தத்துக்கு நான் உங்களுக்கு வீடியோ போற நேரமே விளங்கப்படுத்துறேன், வீடியோ போற நேரம் விளங்கப்படுத்துறேன் என்ன நடக்குது என்றது. இந்த வீடியோல கவனிங்க. சரியா? ஒரு நிலையான காந்தமாக என்ன எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு, சரியா, யூ வடிவ காந்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, யூ வடிவ காந்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, பேட்டரி பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரியா? அதே நேரம் கடத்தி ஒன்று இருக்குது, இந்த கடத்தி இயங்குது. இது ஏன் நடக்குதுன்றதுதான் பார்க்க போறோம். இந்த கடத்தி ஏன் இயங்குது என்றதான் பார்க்க போறோம். அல்லது பாருங்க, மின்னோட்டம் பாயும் போது கடத்தியினூடாக ஒரு காந்த புலம் ஒன்று உருவாக்கப்படும். மின்னோட்டம் போகும்போது காந்த புலம் உருவாக்கப்படுது. சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும் காந்த புலம் இங்க உருவாகினது ஒரு காந்த புலம், அதே நேரம் உருவாகின காந்த புலம் இந்த நிலையான காந்தத்துக்கும் ஒரு காந்த புலம் இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் உங்களோட புக் கையில இருந்தா பாருங்க, உங்களோட பயிற்சி புத்தகத்துல தந்திருக்கும். நிலையான காந்தம் ஒன்று யூ வடிவ காந்தத்துல எப்படி காந்த புலம் உருவாகிறது, எப்படி உருவாகும், வடக்குல இருந்து தெற்குக்கு, இது ரெண்டுக்கும் இடையில, இந்த ரெண்டு நேரிய இடங்களுக்கும் இடையில தான் என்ன உருவாக போகுது, காந்த புலம் உருவாக போகுது. பேஜ் 130 பக்கம். சரியா? புக்ல 130 பக்கத்துல இருக்கு. சரியா? அப்ப இது ரெண்டுக்கும் இடையில உருவாகிற நிலையான காந்த புலத்துக்குள்ளதான் யார் இருக்கிறது, இப்ப எங்கட மின்காந்தம் இருக்குது. சரியா? மின்னோட்டத்தை வழங்கினதால இது மின்காந்தமாகும், மின்காந்தமாகினது இந்த நிலையான காந்தத்துல காந்த புலத்துக்குள்ள இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வரணும், ஒரு காந்தத்துக்கு காந்த புலத்தின் மீது செல்வாக்கு செலுத்த வேண்டிய விஷயங்கள்ல முதன்மையானது எது, இன்னொரு காந்தத்தின் காந்தப்புலம். இது ஞாபகம் வரணும். நாங்க திசைகாட்டிகளை பார்த்தது நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். திசைகாட்டிட திரும்பல இன்னொரு காந்தத்தை கிட்ட கொண்டு வரதன் மூலமாக திரும்பல மாற்றலாம் அல்லது திரும்பலடைய செய்யலாம். இதுக்கு காரணம் ஒரு காந்தத்தின் காந்தப்புலத்துல இன்னொரு காந்தத்தின் காந்தப்புலம் செல்வாக்கு செலுத்துது. அப்ப நீங்க இங்க செய்யறதும் அதே விஷயம். மின்னோட்டத்தை வழங்குற நேரம் இந்த கடத்தியை நீங்க என்ன செஞ்சீங்க, காந்தமாக மாத்துனீங்க. இந்த காந்தமாக மாற்றப்பட்ட கடத்தி இப்ப என்ன நடக்க போகுது, நிலையான காந்தத்துல செல்வாக்குக்குள்ள வந்துட்டு. அப்ப என்ன நடக்குதுன்றத பாருங்க. சரியா? இதனால என்ன நடக்குது, காட்டி திசை காட்டுல எப்படி திரும்பல் வந்ததோ அதே மாதிரி இங்க ஒரு என்ன நடக்குது, இயக்கம் நடக்குது. திசை காட்டில திரும்பல் மாதிரி இங்க இயக்கம் நடக்குது. இங்க இப்ப கடைசியா காட்டியிருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது நிலையான காந்தத்தின் காந்தப்புலம். சரியா? கடத்தில இயக்கம் வர காரணம் என்னவா இருக்கும், நிலையான காந்த புலத்தின் செல்வாக்கால. சரியா? இது அசையும். சரியா? இங்க அப்ப என்னது, நிலையான காந்தப்புலத்தின் காந்தப்புலம் ஒரு காரணி, அடுத்தது மின்னோட்டம் பெற்றதால எங்கட கடத்தி ஒரு காந்தமாக மாறினது இன்னொன்று. ஆகவே ரெண்டு காந்தங்கள், ஒரு காந்தத்தின் காந்தப்புலத்துக்குள்ள இன்னொரு காந்தப்புலம் செல்வாக்கு செலுத்தியது. ஓகே, அப்ப இதுதான் என்னது, காந்தப்புலத்தினால உருவாகிற விசை. ஒரு காந்தப்புலத்தினால மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய கடத்தியால உருவாகிற விசையத்தான் நாங்க இந்த வீடியோல பார்த்தது. சரியா? ஓகே, அப்ப அந்த விஷயத்துல இந்த படமும் அதே தான் குறிக்கிற ஒரு யூ வடிவ காந்தம். நாங்க யூ வடிவ காந்தம் எடுக்க காரணம் என்ன, யூ வடிவ காந்தத்துல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள காந்த புலத்தை பார்க்கலாம். அதாவது
ரெண்டு அந்தங்களுக்கும் இடைப்பட்ட இடத்துல கூடுதல் அளவிலான காந்தப்புலம் இருக்கிறது உங்களுக்கு அவதானிக்கலாம். அதுக்கிடையில நீங்க என்னத்தை வச்சிருக்கிறீங்க? உங்களோட மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய கடத்தியை வச்சிருக்கீங்க. மின்னோட்டத்தை செலுத்தக்கூடிய கடத்தியை வைத்திருக்கிற நேரம் இது மின்காந்தமாக மாறும். இது மின்காந்தமாக மாறின நேரம் அந்த நிலையான காந்தத்தின் காந்தப்புலத்துல செல்வாக்குட்பட்டு இதுல ஒரு விசை தொழிற்படும். அந்த விசையால இதை செய்யறத பார்க்கலாம். சரியா? இதை நீங்க உங்களோட பிராக்டிக்கல், இது உங்களோட புக்ல தந்திருக்கிற பிராக்டிக்கல். சரியா? இதுல நீங்க பேட்டரியிட முனைகளை மாத்தி வைக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். பேட்டரியிட முனைகளை மாத்தி வச்சிருந்தால் மின்னோட்டத்தின் திசை மாறப்போகுது. பேட்டரியின் முனைகள் மாற்றி வைக்கப்படும் போது என்ன நடக்குது? மின்னோட்டத்தின் திசை மாறப்போகுது. சரியா? மின்னோட்ட திசை மாறுது. மின்னோட்டத்தின் திசை மாறுற நேரம் இப்ப அந்த பக்கமாக அசைந்ததாக இருந்தால், இந்த பக்கமா அசைந்ததா இருந்தா நீங்க மின்னோட்டத்தின் திசையை மாத்தினால் எதிர் பக்கத்துல அசைறத காணலாம். சரியா? இப்ப இதுல பார்ப்போம் ஏன் கார்பன் கோல் பயன்படுத்தப்பட்டிருக்குது, ஏன் இங்க ஒரு காவலி அட்டை கார்ட்போர்டு அட்டை ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றதையும் பார்ப்போம். சரியா? ஏன் இங்க ஒரு கார்ட்போர்டு அட்டை ஒன்று பயன்படுத்திருக்கேன்டா, ஏன் இங்க ஒரு கார்ட்போர்டு அட்டை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு தெரியும் இல்ல மின்னோட்டம் பாயுது. சரியா? மின்னோட்டம் வருது. இங்க ஒரு காவலி அட்டை பயன்படுத்தப்படாம இருந்திருந்தால், இது ஒரு கடத்தி பதார்த்தமாக இருந்திருந்தால், சரியா, இது ஒரு கடத்தி பதார்த்தமாக இங்க பயன்படுத்தப்பட்டிருந்தால் சரியா, என்ன நடக்கும்? மின்னோட்டம் அதனூடாகவும் பாயும். சரியா? இது ஒரு கடத்தியாக இதுவும் அது பாயிறதாக இருந்தா இதுவும் என்ன செய்யும்? காந்தமாக மாறக்கூடிய சாத்தியம். அப்ப எங்கட பிராக்டிக்கல் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகும். எங்கட பிராக்டிக்கல் அங்கே பிழைக்க போகுது. இது ஒரு கடத்தியாக இருந்திருந்தால். ஏன் இங்க கார்பன் கோல் பயன்படுத்தினேன்னு சொன்னால், இங்க பாருங்க, இதுக்கு மின்னோட்டத்தை வழங்குற எதில் இருந்துன்னு பாருங்க. மின்னோட்டத்தை வழங்குற இதில் இருந்து. சரியா? கார்பன் கோல் மின்னை கடத்தும். நீங்க இதில் ஞாபகம் வைங்க, கார்பன் கோல் மின்னை கடத்தும். ஆனா கார்பன் கோல் காந்தமாக தொழிற்படுறது இல்லை. சரியா? ஏனைய கடத்திகள் கார்பன் கோல் இருக்கிற இடத்துல நீங்க பயன்படுத்தினதாக இருந்திருந்தால், அது மின்னோட்டத்தை பயன்படுத்துற நேரம் அந்த கோள்களும் என்ன செய்யும்? ஒரு காந்தமாக தொழிற்படும். இங்க கார்பன் கோல் பயன்படுத்தினதால கார்பன் உங்களுக்கு தெரியும் மின்ன கடத்தும். ஆனால் எதை கடத்தாது? எதாக மாறாது? காந்தமாக மாறாது. ஒரு மின்காந்தமா உங்களுக்கு கார்பனை மாற்ற இயலாமல் இருக்கு. சரியா? கார்பன் கோல்ல மின்ன மட்டும் கடத்துறதுக்காக வேண்டி அந்த ஒரு பர்பஸ்க்காக வேண்டி மட்டும் நாங்க இதை கார்பன் கோலை பயன்படுத்தினோம். அதால எங்களோட பிராக்டிக்கல்ல புறம்பாக வேற எந்த கார்பனும் எந்த காந்தமும் உருவாகும். புறம்பாக எந்த காந்தத்துல காந்தப்புலத்துல இதுவும் இல்லை. உங்களுக்கு என்ன செய்யலும்? இந்த நிலையான காந்தத்துல காந்தப்புலத்தினால மட்டும்தான் என்னது செல்வாக்கு இருந்த இந்த மின்காந்தத்துல இந்த கடத்தியில அப்படின்றது உறுதிப்படுத்துறது இங்க உறுதிப்படுது. சரியா? அப்ப இதுல இந்த பிராக்டிக்கல் உங்களுக்கு 3 முக்கியமான முடிவுகளுக்கு வரையிலும். ஒன்று, கடத்தியில பாயும் ஓட்டத்துல பருமன் அதிகரிச்சா விசை அதிகரிக்கும். உங்களுக்கு அது விளங்கிடும். ஏன்? மின்னோட்டத்தாலதான் காந்தம் உருவாகுது. உங்களுக்கு அந்த காந்தத்துல வலிமையை கூட்டணும் என்ன செய்யலும்? மின்னோட்டம் போற அளவை கூட்டலும். இப்போ நீங்க ஒரு 1.5 வோல்ட் பேட்டரியை பயன்படுத்தி இருந்தா 9 வோல்ட் பேட்டரியை பயன்படுத்தி இருந்தால் உருவாக்குற காந்தத்துல அளவு என்ன செய்யும்? வலிமை கூடி இருக்கும். சரியா? காந்தத்துல வலிமை கூடினால் இதுல உருவாக்குற விசைட வலிமையும் கூடும். அப்ப இயக்கம் என்ன செய்யும்? கூடும். மின்னோட்டம் கூடும் போது காந்தத்தின் வலிமை அதிகரிக்கும். காந்தத்தின் வலிமை அதிகரிக்கும் போது இதுல விசை கூடும். அவை கடத்தியில ஓட்டத்தை அதிகரித்தால் உங்களுக்கு விசைய கூட்டி கொள்ளும். சரியா? 2வது விஷயம், இதுல தாக்குற விசையை அதிகரிக்கிறதுக்கு இன்னொன்று செய்யலும். உங்களுக்கு காந்த புலத்துல வலிமையை கூட்டுற இன்னொரு வேலைதான் என்னது? நாங்க இதுக்கு கொஞ்சத்துக்கு முதல் பார்த்தது சுருள்களோட எண்ணிக்கையை அதிகரித்தோமே. இதுக்கு முதல் வீடியோல நாங்க பார்த்த சுருள்களோட எண்ணிக்கை அதிகரித்த நேரம் திசை காட்டிட திரும்பல் வேகமா இருந்த அங்க காரணம் என்னது? கடத்தியின் நீளத்தை அதிகரித்ததால காந்தப்புலத்தின் வலிமை அதிகரித்தது. அந்த காந்தப்புலத்தின் வலிமை அதிகரிக்கும் போது இங்க விசை அதிகரிக்கும். சரியா? இதுல விசை அதிகரிக்கிற 2வது விஷயம் கடத்தியிட நீளத்தை கூட்டுறது. அப்ப முதலாவது பாயும் ஓட்டத்தின் அளவை கூட்டணும், 2வது கடத்தியின் நீளத்தை கூட்டணும், கடைசி என்னது?
இது நாங்க முதல் ரெண்டு விஷயமும் செஞ்சதால அதிகரிக்கப்பட்டது எது? வலிமை. காந்தப்புலத்தின் வலிமையை கூட்டுறதால என்ன செய்யலும்? விசைய அதிகரிக்கலும். காந்தப்புலத்தின் வலிமையை கூட்டுறதால விசை அதிகரிக்கலும். சரியா? இங்க காந்தப்புலத்தின் வலிமை என்றது வந்து இந்த நிலையான காந்தத்துல வலிமை. இந்த நிலையான காந்தத்தின் வலிமையை கூற்றத்தால அவங்களுக்கு விசை அதிகரிக்கணும். இந்த 3 காரணியாலே இந்த தொழிற்பற்ற விசை அதிகரிக்கிறதால இயக்கத்தை அதிகரிக்கலாம். சரியா? சரி, அதே நேரம் இந்த 3 காரணிகளும் வந்து உருவாகிற விசைக்கு நேர் விகித சமம். எல்லாமே என்ன? ஒன்றை கூட்டும் போது விசைய கூட்டின. எல்லாமே கூட்டும் போது விசைய கூட்டின. இந்த 3 காரணிகளும் விசைக்கு நேர் விகித சமன். இந்த 3 காரணியை குறைத்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்? விசை குறையும். இந்த 3 காரணியை கூட்டினால் எந்தெந்த 3 காரணி? ஓடும் மின்னோட்டம், காந்தப்புலம், அதாவது காந்தத்தின் வலிமை என்றது அங்க நாங்க காந்தப்புலமாக்குறது. காந்தத்தின் வலிமை, அடுத்தது கடத்தியின் நீளம். இந்த 3 விஷயத்தையும் கூட்டினால் விசை கூடும். இந்த 3 விஷயத்தையும் குறைத்தால் விசை குறையும். சரியா? அதே நேரம் அடுத்தது இந்த 3 விஷயமும் மின்காந்த புலம், மின்னோட்டம், சரியா, ஓடும் மின்னோட்டம், காந்தப்புலம், விசை, இந்த 3ம் ஒன்றுக்கொன்று செங்குத்து. இதுல பிழையாக மின்னோட்டம் என்று வந்திருக்கு. உருவாகிற விசை, காந்தப்புலம், மின்னோட்டம் என்றது வந்து என்னது? 3மே ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமையும். சரியா? விசை ஃபோர்ஸ், மின்னோட்டம், அடுத்தது வந்து காந்தப்புலம், இது 3ம் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமையும். சரியா? இந்த 3ம் செங்குத்தாக அமைகிற நேரம் உங்களுக்கு இந்த உங்களோட இடது கையிட 3 விரல்களை, பெருவிரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், இந்த 3 விரல்களையும் பயன்படுத்தி உங்களுக்கு என்ன செய்யலும்? ஏதாவது 2 தெரிகிற நேரம் 3வது கணியத்தை கண்டுபிடிக்கலுமாக இருக்கும். இதை சென்னவர் தான் ஃபிளெமிங். சரியா? ஆகவே ஃபிளெமிங் இடக்கை விதி மூலமாக உங்களுக்கு என்ன செய்யலும்? கண்டுகொள்ளலும். ஏதாவது 2, இப்ப மின்னோட்டமும் தெரியும், காந்தப்புலமும் தெரியும் என்றால் விசைய கண்டுபிடிக்கலாம். மின்னோட்டம், காந்தப்புலம் தெரியும், விசையை அவதானிக்கலாம். அல்லது விசை தெரியும், காந்தப்புலம் தெரியும், மின்னோட்டம், இந்த 3ல ஏதாவது 2 தெரிகிற நேரம் 3வது விஷயத்தை உங்களுக்கு எதுல கண்டுபிடிக்கலும்? இந்த இதிலிருந்து கண்டுபிடிக்கலாம், ஃபிளெமிங்கின் இடக்கை விதியிலிருந்து. அப்ப உங்களுக்கு ஃபிளெமிங்கின் இடக்கை விதியிலிருந்து என்ன செய்யலும்? ஏதாவது 2 தெரிகிற நேரம் 3வது விஷயத்த பார்க்கலாம். சரியா? இல்ல உங்களோட பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல் 3லையும் முக்கியமா எந்தெந்த விரல் எந்த கணியத்தை குறிப்பிடுறது என்றதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? உங்களோட நடுவிரல் மின்னோட்டத்தையும் சுட்டு விரல் காந்தப்புலத்தையும் குறிக்கும் போது பெருவிரல் வந்து இது விசையின் திசை அல்லது இயக்கம் நடைபெறும் திசையை காட்டும். சரியா? நடுவிரல் வந்து மின்னோட்டம், சுட்டு விரல் வந்து காந்தப்புலமாக இருக்கும் போது பெருவிரல் விசையின் திசையை காட்டும். சரியா? விசையின் திசை என்றது விசை ஒன்று வழங்கப்பட்டால் என்ன நடக்கும்? இயக்கம் நடக்கும். அப்ப இயக்கத்தின் திசை எது காட்டுது? பெருவிரல் காட்டுது. உங்களுக்கு கட்டாயம் ஞாபகம் வைக்கணும், நீங்க இதுல பயன்படுத்த வேண்டியது உங்களோட இடது கையைத்தான் இதுக்காக வேண்டி பயன்படுத்தணும். அதால ஃபிளெமிங்கின் இடக்கை விதி, சரியா? ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இதுல உங்களுக்கு 2 நாங்க கைகளை பயன்படுத்தின 2 விதிகள் இன்றைய பாடத்துல படித்த கைகளை பயன்படுத்தி வர 2 விதி. என்னென்ன விதி? ஒன்று அம்பியரின் வலக்கை விதி, அடுத்தது ஃபிளெமிங்கின் இடக்கை விதி. இந்த 2 விதியையும் இந்த ஒரு அனிமேஷன்ல உங்களுக்கு பார்க்கலாம். 2 விதியையும் இதுல பார்க்கலாம். சரியா? அவதானிங்க. பாருங்க. சரியா? இங்கே காட்டிருக்கிறது இடது கை, இது வலது கை. இது அம்பியரின் வலக்கை விதி, அது ஃபிளெமிங்கின் இடக்கை விதி. சரியா? அப்ப இங்க என்னது? ஒரு சுற்று இருக்குது. இந்த சுற்றுல இது வயர். இந்த வயர் தான் இப்ப என்ன மாதிரி தொழிற்பட போகுது? இது ஒரு கடத்தியாக தொழிற்பட போகுது வயர். ஏன்?
வயருக்குள்ள செப்பு கம்பி இருக்குது. சரியா? அவை இது நேர், இது மறை. அவை நேர்ல இருந்து மறைக்கு இது ஓடுறது மின்னோட்டம், இது காட்டுறது மின்னோட்டத்தை. அவை மின்னோட்டம் ஓடுற திசையில உங்களோட வலது கையில பெரும்பிரல் இருக்கணும். கவனிங்க, மின்னோட்டம் ஓடும் திசையில வலது கையில பெரும்பிரல் இருக்கணும். உங்களோட ஏனைய விரல்கள் காட்டுறது வந்து இந்த திசையில என்ன நடக்குது, காந்தப்புலம் உருவாகுது. இந்த திசையில காந்தப்புலம் உருவாகுது. சரியா? இப்ப மின்னோட்டம் இருக்குது. சரியா? இப்ப நாங்க இடக்கை விதியை பாக்குறதுக்காக வேண்டி மின்னோட்டத்தை மறு பக்கத்துக்கு மாற்றுவோம். அதாவது மின்னோட்டத்தின் திசையை மாற்றி பார்ப்போம். மாத்திர நேரம் உங்களுக்கு தெரியும், புறம்பாக ஒரு காந்தப்புலம் தேவைப்படுது. நிலையான காந்தப்புலம் ஒன்று தேவைப்படுது ஃப்ளெமிங்கின் இடக்கை விதிக்கு. பாருங்க, இந்த கை என்ன காட்டுது, நடுவிரல் வந்து காந்தப்புலம். இது மின்னோட்டத்தின் சாரி, நடுவிரல் வந்து மின்னோட்டம், சுட்டு விரல் வந்து என்னது, அதுல பார்த்திருக்கேன், சுட்டு விரல் வந்து காந்தப்புலத்தின் திசையில் இருக்கிற நேரம் இயக்கம் நடக்கிறது பெரும்பிரல திசையிலயா இருக்கு. இது ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. திரும்ப பாருங்க கொஞ்சம். ஒரு சுற்று அமைக்கப்பட்டிருக்குது. இந்த சுற்றுல கடத்தி வந்து இந்த பச்சை நிற வயர். சரியா? ஏன் வயர்ண்டா வயருக்குள்ள செப்பு இருக்குது. செப்பு ஒரு கடத்தி. சரியா? இதுல நாங்க இன்னைக்கு படித்த 2 விதி என்ன காட்டுறோம், வலக்கை விதியையும் ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியும். சரியா? அப்ப இப்ப இந்த வலக்கை விதியை பாக்குறதுக்கு நாங்க வந்து நேர்ல இந்த மாதிரிக்கு இந்த திசையில மின்னோட்டத்தை கொடுத்து பாக்குறோம். அதுல விரல்கள் உள்ள திசையை குறிக்கிறதா இருக்கணும், காந்தப்புலம் உள்ள திசையை குறிக்கிறதா இருக்கணும். எப்போது பெருவிரல் மின்னோட்டத்தின் திசையை குறிக்கிற டைம்ல. கவனிங்க. ஓகே, இது வலக்கை விதி. சரியா? இப்ப மின்னோட்டத்தின் திசையை நாங்க மாற்றி இடக்கை விதியை அவதானிச்சால் இப்ப உங்களுக்கு தெலுங்கும் மின்னோட்டத்தின் திசை இப்ப எதிர் திசையில பயணிச்சே போகுது. மின்னோட்டத்தின் திசையில நீங்க வைக்க வேண்டியது நடுவிரல. சரியா? நிலையான காந்தத்துல காந்தப்புலத்தின் திசையில வைக்க வேண்டியது சுட்டு விரல. அதே நேரம் உங்களுக்கு என்ன வரும், பெருவிரல் திசை வந்து இயக்க திசை அல்லது திசை தொழிற்படும் திசையை காட்டும். இது மூணும் ஒன்று கொண்டு செங்குத்து என்றதே ஞாபகம் வச்சுக்கணும். இது மூணும் கொண்டு கொண்டு செங்குத்து. இதுதான் ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. சரியா? இது ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. இப்ப புக்குல பயிற்சி 13.2 எல்லாரோட புக்கும் கையில் இருக்குமென்னு நினைக்கிறேன். பயிற்சி 13.2 ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை வச்சு பாக்குற உண்டு. ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை வச்சு பாக்குற ஒரு பயிற்சி. சரியா? முதலாவது கேள்வியை பார்த்தால் உங்களுக்கு பாருங்க, இதுக்கு வந்து உங்களோட ஃப்ளெமிங் இடக்கை விதியில எப்படி பார்க்க போற, நீங்க காந்தப்புலத்தின் திசை காக்குறது எப்பயுமே என்ன, வடக்கிலிருந்து தெற்குக்கு. அப்ப உங்களோட சுட்டு விரலை நீங்க வைக்கணும் இடது கையில வடக்கிலிருந்து தெற்கு திசையை நோக்கி. சரியா? ஆவே உங்களோட மின்னோட்டத்தின் திசையை நீங்க வந்து வெளிநோக்கி என்றதால நடுவிரல் என்ன செய்யணும், வெளிநோக்கி வச்சா உங்களுக்கு பெரும்பிரல் காட்டும் இங்க மேல் நோக்கி. பெருவிரல் மேல் நோக்கி இருக்கு. சரியா? ஆவே முதலாவதுக்கு மேல் நோக்கி. ரெண்டாவதுக்கு மேல் நோக்கி. ரெண்டாவதுக்கு எப்படி, கீழ் நோக்கி. ஓகே, இது சுவரா தெரியணும். எப்படி, இதுல வந்து வடக்கு தெற்காக இருந்து இங்க உள்நோக்கி இருக்கிறதும் இங்க வெள்நோக்கி இருக்கிறதும் மட்டும்தான் மின்னோட்டம். இதுல உள்நோக்கி இதுல வெள்நோக்கி மட்டும்தான் வித்தியாசம். ஆகவே உங்களுக்கு கட்டாயம் தெரியணும், முதலாவதுக்கு நீங்க மேல் நோக்கி என்று விட வரதா இருந்தா ரெண்டாவதுல கட்டாயம் கீழ் நோக்கி இருக்க. ரெண்டாவதுக்கு விட கீழ் நோக்கி. இப்ப மூணாவது அப்ப எப்படியாக அமையணும், மூணாவது எந்த திசையில அமையணுமா இருக்க,
இப்ப என்ன செய்யணுமோட காந்தப்புலம் மாறிட்டு வடக்கிலிருந்து தெற்குன்றது இந்த பக்கமா இருக்குது. ஆகவே சுட்டு விரல நீங்க இப்ப இடது கையில இந்த திசையில வச்சுட்டு காந்தப்புலத்தின் திசை வந்து வடக்கிலிருந்து தெற்காக வைத்துக்கொண்டு மின்னோட்டத்தின் இப்ப வெளிநோக்கி வாரமா வச்சுக்கொள்ளும். 3 விரலும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இருக்கிறது முக்கியம். ஆகவே இங்க வந்து இயங்க போற எந்த திசையில கீழ் நோக்கி, சரியா? கீழ் நோக்கி இயங்க போகுது. சரி, கீழ் நோக்கி இயங்க போகுது. 3வது கீழ் நோக்கி இயங்குது. ஆகவே கடைசி எப்படி இருக்கணும்? இதற்கு எதிரா இருக்கணும். ஏண்டா காந்தப்புலமும் ஒரே மாதிரி, மற்ற ஏனைய விடயங்கள் எல்லாம் ஒரே மாதிரி. உள்நோக்கி வெளிநோக்கி என்ற மின்னோட்டத்தின் திசை மட்டும் மாறினால இறுதியா வர்றது மேல் நோக்கி என்று விட வரும். சரியா? இது விளங்கி இருக்கு. ஃபிளமிங் இடக்கை விதி பார்க்கறது ஈஸி. ஒன்றுக்கொண்டு செங்குத்தா வைத்து பார்த்தா சரி. ஆகவே விட வரணும் இப்படி. சரியா? இந்த மாதிரி வரணும். ஓகே, அப்ப இன்றைக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாம் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்க பார்த்த முக்கியமான விதிகள் 3ஐயும் பார்த்தோம். காந்தப்புலத்தின் திசையை கடத்தியன்றூடாக மின்னோட்டம் பாயும்போது காந்தப்புல திசையை பார்க்கறதுக்கு 2 விதி, வலக்கை விதி, அடுத்தது என்னது மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி. அதே மாதிரி இந்த மின்காந்தம் உண்டு, மின்காந்தம் கடத்தியொன்றூடாக மின்னோட்டம் ஓடும் போது ஏற்படும் மின்காந்தத்தை நாங்க ஒரு நிலையான காந்தத்துல செல்வாக்கு கீழே காந்தப்புலத்துல வைக்கிற நேரம் இயக்கம் நடக்கும் என்று பார்த்தோம். அந்த இயக்கத்தின் காரணமாக என்ன நடக்கும்? விசை உருவாகும். அந்த விசை உருவாகிற திசையை கண்டுபிடிக்க நீங்க என்ன பார்த்த ஃபிளமிங்கின் இடக்கை விதியை பிரயோகிச்ச. சரியா? ஏதாவது கேள்விகளுக்கான நேரம்.